السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை பார்ப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய கலை அறிமுகத்திலே உலூமுல் ஹதீஸ் என்ற பாடத்தை பார்த்துத்தான் நாங்கள் படிக்க இருக்கின்றோம். உலூமுல் ஹதீஸை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். உலூமுல் ஹதீஸ் பாடம் நாங்கள் இங்கு நடத்த மாட்டோம். மாற்றமாக உலூமுல் ஹதீஸ் என்றால் என்ன, ஓவரோலாக அதை பற்றிய ஒரு மொத்தமாக அதை எவ்வாறு சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம் என்ற விடயங்களைத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். அல் மத்ஹல் இலா உலூமில் ஹதீஸ் என்பது அந்த பாடத்தை அமைப்பு. இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், உலூமுல் ஹதீஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். இல்முல் ஹதீஸ் என்று சொல்லவில்லை. கலை என்று சொல்வதற்கு இல்மு என்பதாக தான் பொதுவாக பயன்படுத்துவார்கள். ஆனால் நாங்கள் உலூமுல் ஹதீஸ் என்பதாக சொல்கிறோம். இன்னும் சில பெரும்பாலான இடங்களில் முஸ்தலஹுல் ஹதீஸ் என்பதாக பயன்படுத்தப்படும். அதுவும் இதுவும் உண்டா என்று கேட்டால் இல்லை, ரெண்டும் உண்டல்ல, ரெண்டும் வெவ்வேறான விடயங்கள். உலூமுல் ஹதீஸின் ஒரு பகுதி தான் முஸ்தலஹுல் ஹதீஸ். முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ன? முஸ்தலஹ் எங்களுக்கு என்ன தெரியும்? பிரயோகங்கள், இஸ்திலாஹாத்துகள், அதாவது ஹதீஸ் கலையில் பயன்படுத்தப்படக்கூடிய பயன்பாடுகள், சில வார்த்தைகள், கலை சொற்கள் சொல்லலாம். கலை சொற்களை பற்றிய கல்விதான் முஸ்தலஹுல் ஹதீஸ். அப்படி என்றால் மர்ஃபூண்டா என்ன, மௌகூஃப்ண்டா என்ன, ஸஹீஹ்ண்டா என்ன, ஹஸன்டா என்ன, வாயிஃப்ண்டா என்ன, முஅல்லல்ண்டா என்ன, முன்கதீண்டா என்ன, முஅல்லக்ண்டா என்ன என்ற அந்த ஹதீஸ் கலையிலே அறிஞர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தை பிரயோகங்கள், கலை சொற்கள், இதனுடைய கருத்து என்ன என்பதை படிப்பதுதான் முஸ்தலஹுல் ஹதீஸ். முஸ்தலஹுல் ஹதீஸை படிப்பதன் மூலமாக என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு ஹதீஸ் கலையில் பெரிய ஒரு பாண்டித்யத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. மாற்றமாக சாதாரணமாக அறிஞர்கள் ஹதீஸ்களுக்கு கொடுக்கக்கூடிய சில தீர்ப்புகளை ஓரளவு புரிந்து கொள்ளலாம். ஹாதா ஹதீஸுன் மர்ஃபூ, ஹாதா ஹதீஸுன் ஹஸன், ஹாதா ஹதீஸுன் ஸஹீஹ், ஹாதா ஹதீஸுன் முஅல்லல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எதை சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவுதான். அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு அதன் மூலமாக பெரிய பயன்கள் எதுவும் கிடையாது. ஆனால் நாங்கள் இங்கு பார்க்க போவது முஸ்தலஹுல் ஹதீஸ் அல்ல, உலூமுல் ஹதீஸ். அப்படி என்றால் ஹதீஸோடு பல கலைகள் இணைந்திருக்கின்றன. பெரும்பாலும் முஸ்தலஹுல் ஹதீஸை படிப்போம் அல்லது நாங்கள் ஹதீஸ்களை படிப்போம். அப்படித்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வரக்கூடிய புகாரி, முஸ்லிம், ஹதீஸ், குதுபு சித்தா இது போன்ற நூட்களில் வரக்கூடிய அந்த ஹதீஸ்களை நாங்கள் படிப்போம். இந்த ரெண்டு விஷயம் தான் நாங்கள் ஹதீஸோடு செய்யக்கூடிய வேலை. அல்லது சில வேளை இந்த ஹதீஸ்களுக்குரிய விரிவுரைகளை நாங்கள் படிப்போம். ஆனால் உலூமுல் ஹதீஸ் என்று சொல்வது அது மாத்திரமல்ல, அதோடு பல விடயங்கள் இணைந்ததுதான் உலூமுல் ஹதீஸ். எனவே இதை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். இந்த உலூமுல் ஹதீஸ் பலதரப்பட்ட பல கலைகள் இருக்கின்றன. ஹதீஸோடு பல கலைகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அவைகளை அனைத்து கலைகளையும் தொகுத்து இரண்டு குழுக்களில் நாங்கள் அடக்க முடியும். முதலாவது ஹதீஸ் என்று சொன்னால் அதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஹதீஸ் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அதில் இரண்டு பகுதிகள். ஒன்று என்ன, அறிவிப்பாளர் வரிசை. இன்னும் ஒன்று ஹதீஸினுடைய உள்ளடக்கம். அறிவிப்பாளர் வரிசை தான் அந்த புத்தகத்தை தொகுக்கக்கூடிய, இமாம் புகாரி உதாரணமாக அந்த புத்தகத்தை தொகுக்கக்கூடியவரிடத்திலிருந்து நபி அவர்கள் வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் 3, 4, 5, 6 அறிவிப்பாளர்கள் வருவார்கள். அவர்களைத்தான் நாங்கள் அறிவிப்பாளர் வரிசை என்பதாக சொல்வோம். அதாவது ஹதீஸினுடைய மத்னை நபி அவர்கள் வரைக்கும் அறிவித்த வரிசை, அறிவிப்பாளருடைய வரிசைக்குத்தான் நாங்கள் சனது என்பதாக சொல்வோம். அப்ப அதுல பெரிய நிறைய பகுதிகள் இருக்கின்றன. அதிலே பல கலைகள் சம்பந்தப்படுகின்றன. அந்த சனதுடைய பகுதியிலே மாத்திரம் பல கலைகள் இருக்கின்றன. அடுத்ததாக ஹதீஸினுடைய உள்ளடக்கம். சனது எங்க முடிகிறதோ, அறிவிப்பாளர் வரிசை எங்க முடிகிறதோ அங்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்லப்படும். அந்த தகவல் தான் மத்ன். இதனை இரண்டாக பிரிக்கலாம். அதாவது மத்னோடு சம்பந்தப்பட்ட கலைகளை இரண்டாக பெரும் பிரிவுகளாக நாங்கள் பிரிக்க முடியும். ஒன்று என்ன, அந்த மத்னை அதாவது உள்ளடக்கத்தை புரிவது சம்பந்தமான கலைகள், ஃபிக்ஹுல் ஹதீஸ், அதாவது ஹதீஸினுடைய விளக்கம். அதே போல ஹதீஸினுடைய கரீபான லஃபுகள், அறிமுகமற்ற வார்த்தைகளுடைய கருத்துக்கள், இது போன்ற ஒரு பகுதி மத்னுல் ஹதீஸோடு சம்பந்தப்படுகிறது. இன்னும் ஒன்று மத்னோடு சம்பந்தப்படக்கூடிய இன்னும் சில சட்டங்கள் இருக்கிறது. உதாரணமாக நாசிக் மன்சூக், முக்தலிஃபுல் ஹதீஸ், வெளிரங்கத்திலே முரண்படக்கூடிய கருத்துக்களை கொண்டது போன்று இருக்கக்கூடிய ஹதீஸ்கள், இந்த ஒரு பகுதியும் மத்னுல் ஹதீஸோடு சம்பந்தப்படுகிறது. எனவே
இரண்டு பெரிய பகுதிகளாக பிரிக்கலாம், சனது மத்தின். அதே போல மத்தினை இரண்டு பகுதிகளாக அதனுடைய விளக்கத்தோடு சம்பந்தப்பட்டது, அடுத்தது என்ன அதனுடைய சட்டங்களோடு சம்பந்தப்பட்டது. அதாவது வார்த்தையினுடைய கருத்துக்களை புரிவது ஒன்று, அதனுடைய சட்டங்களை புரிவது இன்னொன்று. ஹதீஸுடைய வார்த்தைகளை புரிவது ஒன்று, ஒரு ஹதீஸ்ல என்ன சொல்ல வருகிறது என்பது. அடுத்தது ஹதீஸில் உள்ள சட்டத்திட்டங்களை புரிந்து கொள்வது என்பது இன்னொரு பகுதி. எனவே இந்த இரண்டு பகுதிகளும் இந்த மஸ்னூல் ஹதீஸிலே இருக்கிறது. அப்படி என்றால் பல கலைகள் இருப்பதாக நாங்கள் சொல்கிறோம், பல கலைகள் இருப்பதாக ஹதீஸிலே சொல்கிறோம். அதிலே நிறைய கலைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றிலே மிக முக்கியமான கலைகள் என்ன? முக்கியமான கலைகளை நாங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கலைகளை நாங்கள் குறிப்பிட முடியும். முதலாவது நான் ஏற்கனவே சொன்னது போல முஸ்தலஹுல் ஹதீஸ். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். என்ன? ஹதீஸினுடைய ஹதீஸ் சம்பந்தமாக இடம்பெறக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை கற்கக்கூடிய கலை. ஏற்கனவே சொல்லியிருந்த ஹசன்னா என்ன, சஹீனா என்ன, மர்ஃபூ, மக்தூ, வைஃப், சஹீ, இது போன்ற விடயங்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வது. பெரும்பாலும் தாரீஃபாத்துகள் தான் அங்கு பெரும்பாலும் படிக்கப்படும். சில வேளை அதோடு சேர்த்து அதுக்கு உதாரணங்கள் சொல்லப்படும். எனவே ஹதீஸ்களை அறிஞர்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்காக தான் நாங்கள் இதனை படிக்கின்றோம். இரண்டாவது என்ன? இரண்டாவது இல்முல் இலல். இதுதான் ஹதீஸில் மிகவும் ஆழமான, மிகவும் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அது என்னவென்று கேட்டால், ஹதீஸிலே மறைமுகமாக இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிப்பது. வெளிரங்கத்தில் பார்த்தா குறை இல்லாமல் தான் ஹதீஸி, ஆனால் உள்ரங்கத்தில் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது. இன்னும் ஒரு வார்த்தையிலே சொன்னால், நம்பகமான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களிலே உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது. எவ்வளவுதான் ஒருவர் நம்பிக்கையானவராக இருந்தாலும் அவரும் மனிதர் என்ற அடிப்படையில் தவறு விடுவாரா இல்லையா? ஆம், அந்த நம்பிக்கையானவர்கள் விடக்கூடிய தவறுகளை கண்டுபிடிப்பது தான் இந்த இல்முல் இலல். எனவே தவறை கண்டுபிடிப்பது தான் இல்முல் இலல். தவறை கண்டுபிடிக்காமல் இந்த ஹதீஸ் எங்களுடைய அறிவிக்கப்படவில்லை, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று மறுக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும்? இந்த இல்முல் இலலின் அடிப்படையிலே இந்த ஹதீஸிலே இப்படி ஒரு மறைமுகமான ஒரு குறை ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப இந்த குர்ஆனுக்கு மாற்றமானது, அதே போல அறிவிக்கப்படவில்லை என்பதெல்லாம் அதுல வராது. அது ஆரம்பத்திலே தட்டிப்பட்டு போயிடும். குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தால் அந்த ஹதீஸ்கள் ஆரம்பத்திலே தட்டிப்பட்டு போயிடும். அப்ப வெளிரங்கத்தில் அது ஆதாரபூர்வமான ஹதீஸாகத்தான் தெரிகிறது என்று குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸ் ஒன்று நாங்கள் பார்த்து சொல்ல முடியாது. அடுத்ததாக மூன்றாவது விடயம் என்னவென்றால், மூன்றாவது கலை, முக்கியமான கலை இல்முல் ஜர்ஹி வத்தஅதீல். இல்முல் ஜர்ஹி வத்தஅதீல் அதுதான் என்ன? ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களை தரம் பிரிக்கக்கூடிய கலை, அவர்களை மதிப்பீடு செய்யக்கூடிய கலை தான் அது. இன்னாரு நல்லவர், இன்னார் நம்பிக்கையானவர், இன்னார் நம்பிக்கையற்றவர், இவர் பலவீனமானவர், இவர் பலமானவர் என்று சொல்வது. அப்ப ஹதீஸ் ஒரு ஹதீஸ் சரியானதா பிழையானதா என்று தீர்மானிப்பதிலே மிக முக்கிய இடம் வகிக்கக்கூடிய கலை தான் இல்முல் ஜர்ஹி வத்தஅதீல், முக்கிய இடம் வகிக்கக்கூடியது. அடுத்ததாக இல்மு ஃபிக்ஹி சுன்னா, மத்னோடு சம்பந்தப்படக்கூடியது. இது ஹதீஸை புரிந்து கொள்வது, ஹதீஸுடைய விளக்கம் சம்பந்தமான கலை. அப்ப ஹதீஸுடைய கருத்துக்கள், அதனுடைய சட்டங்கள், இவைகளை அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள், இவற்றையெல்லாம் படிக்கக்கூடிய கலை தான் ஃபிக்ஹு சுன்னா என்று சொல்வோம் நாங்கள், இல்மு ஃபிக்ஹி சுன்னா. அதே போல இல்மு கரீபில் ஹதீஸ், ஹதீஸுடைய உள்ள சில அறிமுகமற்ற வார்த்தைகள், புழக்கத்தில் இல்லாத சில வார்த்தைகள் ஹதீஸ்ல அந்த வார்த்தைகளுடைய கருத்து என்ன என்பதை படிப்பது, இது இல்முல் கரீபில் ஹதீஸ் என்பதாக சொல்லப்படும். இவை எல்லாத்தவற்றுக்கும் தனித்தனி நூட்கள் எல்லாம் இருக்கின்றன, அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாங்கள் பார்ப்போம். அதே போல ஆறாவது கலை இல்மு மனாஹிஜில் முஹத்திஸீன். இல்மு மனாஹிஜில் முஹத்திஸீன் அப்படின்றால் ஹதீஸ்களை அறிஞர்களுடைய அணுகுமுறை பற்றிய கலை. என்ன அணுகுமுறை என்று சொன்னால், ஒவ்வொரு அறிஞரும் அவர் எப்படி ஹதீஸ்களை அணுகினார்கள், அறிவிப்பாளர்களை எப்படி அணுகினார்கள், அவருடைய கிதாபை எப்படி தொகுத்திருக்கிறார்கள். உதாரணமாக புகாரி இமாம் அவருடைய கிதாபை எப்படி தொகுத்தார்கள், அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய சுனன் அபீ தாவூத் எப்படி தொகுத்தார், இமாம் திர்மிதி, இமாம் நசாயி, இது போன்ற ஒவ்வொரு அறிஞர்களும், இமாம் அஹ்மத் முஸ்னத் அஹ்மதை எப்படி தொகுத்தார்கள், என்ன வழிமுறை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு விடயம். நிறைய பேர் இதை கவனம் செலுத்துவது குறைவு. அது தெரியாம அந்த நூல்களை நாங்கள் படிக்க போனால் நிறைய தவறுகள் எங்களுக்கு வரும். ஏனென்றால் சில அறிஞர்கள் அவர்களுடைய நூட்களை எழுதி இருப்பதை எதற்காக என்று சொன்னால், சிக்கலான ஹதீஸ்களை ஒன்று திரட்டுவதற்கு, அதாவது பலவீனமான ஹதீஸ்கள், ஆதாரம் எடுக்க முடியாத ஹதீஸ்கள், இவற்றை ஒன்று திரட்டுவதற்காகத்தான் சில அறிஞர்கள் தனது நூட்களையே எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த நூட்களை எடுத்து வைத்துக் கொண்டு நாங்கள் ஆதாரம் காட்டிக் கொண்டிருந்தால் அது ஆதாரம் காட்டிக் கொண்டிருப்பார்கள் சிலர். அது காரணம் என்ன என்று கேட்டால், அந்த நூல் எதற்காக துவக்கப்பட்டது, அந்த அறிஞர் என்ன முறையை கையாண்டிருக்கிறார்
என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இதுதான் பிரச்சனை. அப்ப இப்படி 6 முக்கியமான கலைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு கலைகளுக்கும் இன்னும் சிறு சிறு கலைகள் இருக்கின்றன. சின்ன சின்ன கலைகள் நிறைய இருக்கின்றன. அந்த அளவுக்கு அதிகமான கலைகள் அதில் இருக்கிறது. நாங்கள் இந்த ஷோவை பின்னால் பார்க்கும் பொழுது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது தெரிய வரும். ரைட். அடுத்தது முக்கியமான பகுதி என்னவென்று கேட்டால், இந்த உலூமுல் ஹதீஸை அல்லது உலூமு சுன்னாவை படிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன? உலூமு சுன்னாவை அது உலூமுல் ஹதீஸை படிப்பதனுடைய கற்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஏன்னா சிலாக்கள் சொல்லலாம், உலமாக்கள் தானே எல்லா ஹதீஸுக்கும் தீர்ப்பு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க, நாங்கள் என்னதை திரும்ப வந்து அதை படித்து அதை ஆய்வு செய்ய வேண்டிய என்ன தேவை இருக்கிறது என்பதாக கேட்பாங்க. சும்மா தேவையில்லாத ஒரு வேலை என்பதாக சிலர் நினைக்கலாம். அதற்கான பதில் தான் இதிலே நாங்கள் வழங்கப் போகின்றோம். மாற்றமாக இது முக்கியமான ஒரு அத்தியாவசிய தேவை. என்று உலூமுல் ஹதீஸை பற்றி நாங்கள் படிப்பது, உலூமுல் ஹதீஸை நாங்கள் மிக விரிவாக கற்றுக்கொள்வது என்பது ஒரு முக்கிய ஒரு தேவையான காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். அதற்கான சில நியாயங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸ் என்பது மார்க்கத்தின் ஏனைய எல்லா கலைகளோடும் சம்பந்தப்பட்டது, முழு மார்க்கத்தோடும் சம்பந்தப்பட்டது என்று சொல்லலாம். ஏன், எந்த ஒரு கலையை நீங்கள் அகீதாவை எடுத்துக்கொள்ளலாம், இல்மு ஃபிக்ஹ் எடுக்கலாம், தஃசீர் எடுக்கலாம். இவைகள் அடிப்படையான கலைகள், அப்படித்தானே? தஸ்கியா, சீரா, இவைகள் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் என்ன, இவைகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது அல் குர்ஆன் சுன்னா. அல் குர்ஆனும் சுன்னாவும் தான். அப்ப அகீதாவை பற்றி பேச போனால் சுன்னா இல்லாமல் நாங்கள் அகீதாவை பேச முடியாது. அப்ப சுன்னாவை நாங்கள் எடுக்கக்கூடிய நேரத்திலே அது சரியா பிழையான்னு எங்களுக்கு தெரிய வேண்டும். அதுல ஒரு விஷயத்தை ஃபிக்ஹ் சட்டம் ஒன்று பேசும்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சரியா பிழையா என்று ஆய்வு செய்யக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்க வேண்டும். அதே போலதான் தஃப்சீரிலே ஒரு ஹதீஸை நாங்கள் ஆதாரம் காட்டும் பொழுது அந்த ஹதீஸ்களை அறிவு இருந்தால்தான் எங்களுக்கு அதனை சரியாக புரிந்து கொள்ளலாம். எனவே எல்லா கலைகளோடும் சம்பந்தப்படக்கூடியது இந்த ஹதீஸ். எனவே ஹதீஸ் கலைகள் வந்து மிக முக்கியமானது என்பதற்கு இது முக்கியமான ஒரு நியாயம். அடுத்ததாக நாங்கள் ஹதீஸ்களை அறிஞருடைய கூற்றுக்கு, அறிஞர்கள் செய்த தீர்ப்புகள் இருக்கின்றது தானே என்று சிலர் சொல்கிறார்கள் அல்லவா? அதை பொறுத்தவரையில இரண்டாவது இந்த ஹதீஸை படிப்பதற்கான அவசியம் என்ன என்று கேட்டால், இரண்டாவது முக்கியத்துவம் என்ன கேட்டால், அறிஞர்களுடைய தீர்ப்புகள் இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம், எல்லா தீர்ப்புகளுமே, எல்லா ஹதீஸ்களுக்குமான தீர்ப்புகள் எல்லாம் எல்லோரும் ஏகமனதாக ஒரே தீர்ப்பை வழங்கவில்லை. அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் இருக்கிற ஹதீஸ்களுக்கு தீர்ப்பு செய்யும் பொழுது. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்வது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலூமுல் ஹதீஸ் அறிவு எங்களுக்கு இருந்தால்தான் அந்த இடத்திலே எங்களால் என்ன செய்ய முடியும், ஒரு முடிவுக்கு வர முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் யாராவது நம்பக்கூடிய ஒருவர் சொல்வதை கேட்டு அப்படியே தக்லீத் பண்ணிவிட்டு செல்ல வேண்டும். அது தவறு கிடையாது. ஆனால் மார்க்கத்திலே ஆழமான அறிவு எங்களுக்கு தேவை என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தோடு சுருக்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மேலதிகமாக படிக்க வேண்டும். ஹதீஸ்களுக்கு தீர்ப்பு செய்வதில் அறிஞர்களுக்கு மத்திய கருத்து வேற்றுமை இருக்கின்றது. அதே போல அறிவிப்பாளர்கள் இவர் நம்பகமானவரா இல்லையா என்று தீர்மானிப்பது அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இருக்கிறது. எனவே இவற்றுக்கு மத்தியிலே நாங்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் எங்களுக்கு அது சம்பந்தமான ஆழமான தேடல் அறிவு இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ஏற்கனவே நாங்கள் சொன்னதுதான், அறிஞர்களுடைய பிரயோகங்கள், கலை சொற்களை ஆழமாக நாங்கள் புரிந்து கொள்வது, அவருடைய ஆழமான கலை சொற்களை நாங்கள் புரிந்து கொள்வது. உதாரணமாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹாதா ஹதீஸுன் ஹசன் என்று சொன்னால், நாங்கள் சாதாரணமாக ஹசனுடைய ஹதீஸுடைய கருத்திலே அதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கென்று தனி விளக்கம் இருக்கிறது. எனவே ஒரே வார்த்தை, ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை ஒவ்வொரு அறிஞரிடத்திலும் வெவ்வேறு கருத்திலே சில வேளை பயன்படுத்தப்படலாம், சில வேளை எல்லோரும் ஒரே கருத்திலே பயன்படுத்துவார்கள். இந்த ஹசன் போன்ற வார்த்தை பிரயோகங்கள் எல்லா அறிஞரும் ஒரே மாதிரி பயன்படுத்தவில்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். சில அறிஞர்கள் வேறு மாற்று கருத்துக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல இன்னும் பல அறிவிப்பாளர்களை பற்றி தீர்ப்பு செய்யும்போது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள், ஒரு அறிவிப்பாளரை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இவர் முன்கருல் ஹதீஸ் ஒருத்தரை சொன்னா, உதாரணமா எல்லா அறிஞரிடத்திலும் முன்கருல் ஹதீஸுக்கு ஒரே அர்த்தம் இருக்காது, வேற வேற கருத்திலையும் பயன்படுத்துவார்கள். எனவே இதை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ரைட். நாலாவது அறிஞர்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த முஸ்தலஹாத்துகள், பிரயோகங்களை புரிந்து கொள்வது மூன்றாவது முக்கியத்துவம். நாலாவது முக்கியத்துவம் என்ன, எத்தனையோ நூட்கள் இருக்கின்றன, அவற்றிலே சனதுகள் எல்லாம் இருக்கின்றன, ஆனால் அவற்றுக்கு அந்த சனதுக்கு எந்த விதமான தீர்ப்புகளும் சொல்லப்படவில்லை.
பெரும்பாலும் தீர்ப்பு சொல்லப்பட்ட நூட்கள் என்ன? ஃபிக்ஹ் நூட்களிலே வரக்கூடிய ஹதீஸ்களுக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஹதீஸ் நூட்கள் அவைகளில் வரக்கூடிய ஹதீஸ்களுக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை தவிர நிறைய சீரா கிதாபுகள் இருக்கின்றன, வரலாற்று கிதாபுகள் இருக்கின்றன, சஹாபாக்களுடைய கூற்றுக்களை சுமந்த கிதாபுகள் இருக்கின்றன. இவற்றிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான அறிவிப்பாளர் வரிசைகள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப எனவே அதிலே ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்பட்டால், அது ஆதாரபூர்வமானதா இல்லையா என்று எங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன செய்வது? நாங்கள் இந்த உலுமுல் ஹதீஸை படித்திருந்தால்தான் எங்களுக்கு அவற்றை, அந்த அறிவிப்பாளர்களை பற்றி தேடி பார்க்கலாம், அந்த ஆதாரபூர்வமான செய்தியா இல்லையா என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக உதாரணமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹுடைய சீரா கிதாப் இருக்கிறது. அதிலே அவர்கள் நிறைய சனதுகளை கொண்டு வருவார்கள். அப்ப எனவே எங்களுக்கு சனதுகளை பற்றி அறிவு இல்லாவிட்டால் எங்களால் அந்த கிதாபிலிருந்து பூர்ணமான பயனை எங்களுக்கு பெற முடியாது. எங்களில் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா, ஏதாவது ஒரு கிதாபுல சனது வந்தால் பெரிய தலைவலி. சனது இல்லாத கிதாபு தான் எங்களுக்கு விருப்பம். ஏன்னா அந்த சனதை பற்றி எங்களுக்கு அறிவு இல்லாததுனால அது முக்கியத்துவம் தெரியல. யாருக்கு உண்மையில் இந்த உலுமுல் ஹதீஸ்ல நல்ல ஓட்டம் ஆர்வம் இருக்குமோ அவர்களுக்கு சனதை கண்டாலே ஒரு சந்தோஷம் வரும். சனதை கண்டாலே ஒரு சந்தோஷம். ஏன்னா சனது இல்லாத ஒரு செய்தி அதை எப்படி நம்புறது சிரமமானது. எனவே சனதோட வரும்பொழுது சந்தோஷப்பட வேண்டும். இதை எங்களுக்கு ஆதாரபூர்வமானதா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சந்தோஷம்தான் வர வேண்டும். அப்ப யாருக்கு அது சந்தோஷம் வரும்? இந்த சனதுகளை பற்றி தேட முடியுமானவர்களுக்கு, அதனுடைய முக்கியத்துவம் புரிந்தவர்களுக்கு தான். அப்ப எனவே அடுத்து முக்கியமாக ஒரு ஹதீஸை இன்னார் ஆதாரபூர்வமானது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவதற்கும் நாம தேடி உண்மையிலேயே இந்த அறிவிப்பாளர் வரிசைகளோடு வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் தான் என்று அறிந்து நாங்கள் அதனை சரி என்று நிறுவுவதற்கு இடையிலே பாரிய வேறுபாடு இருக்கிறது. எனவே நாங்கள் முதலாவதிலே ஒருவர் சொல்வதை அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டு செல்கிறோம். ஆனால் நாம தேடி அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று நிரூபிக்கும் பொழுதோ எங்களுக்கு அதில் முழுமையான மன திருப்தி ஏற்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆய்வு செய்து நல்ல முறையில் ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களுக்கு, ஆற்றல் உள்ளவர்களுக்கு இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்வுடைய வாயினால் முடிந்தார்கள் என்பதிலே 100% நம்பிக்கை வந்துவிடும். அது யாருக்கு வரும்னா, தேட தெரிஞ்சவர்களுக்குத்தான், படித்தவர்களுக்கு தான் அது வரும். மற்றவர்களுக்கு அது வெறுமனே இன்னொருத்தர் சொல்கிறார் என்று அவர் மீது உள்ள நம்பிக்கையினால், மரியாதையினால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு சொல்வோம். அது தவறு கிடையாது. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றால் இதைத்தான் செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இது 5வது பயன். அதாவது எங்களுடைய ஹதீஸ்கள் மீதான உறுதி அதிகரிப்பது. ஹதீஸ்களை நாங்கள் ஆழமாக படிப்பதன் மூலமாக ஹதீஸ்களின் மீதான நம்பிக்கை எங்களுக்கு அதிகரிக்கின்றது. குறிப்பாக தற்காலத்திலே ஹதீஸ்கள் சம்பந்தமான பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன, அப்படித்தானே? இந்த நேரத்தில் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் இது பற்றிய ஆழமான புரிதல், விவரமான புரிதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் மாத்திரம்தான் தாக்குப்பிடிக்க முடியும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, 6வது முக்கியத்துவம் என்னவென்று கேட்டால், ஏனைய சமூகங்கள், ஏனைய கலாச்சாரங்களை சேர்ந்தவர்கள் கூட, அவர்களுக்கு கூட நமது இந்த ஹதீஸ்கலை விமர்சனம், இந்த ஹதீஸ்கலையினுடைய முறைமை, ஹதீஸ்கலையினுடைய இந்த முறைமை இருக்கிறதே, இது அவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. அதாவது இந்த உலகத்திலே தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டங்களிலே, முறைகளிலே மிகச் சிறந்த முறைதான் இந்த ஹதீஸ்கலை. அசது ருஸ்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர், அவர் தனது முஸ்தலஹு தாரீக் என்ற கிதாபில் அவர் சொல்றாரு, அவர் முஸ்லீம் அல்ல, கிறிஸ்தவர், வரலாற்றுத்துறை ஆய்வாளர், மிகப்பெரிய பிரபலமான ஆய்வாளர். அவர் என்ன சொல்றாரு, இந்த முஹத்திஸீன்களுடைய இந்த மன்ஹஜை மீறிய, அதைவிட சிறந்த எந்த ஒரு வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு வேறு எந்த விதமான வழிகளும் கிடையாது, இதைவிட சிறந்த ஒரு வழி கிடையாது. அவர் மேற்குலகத்திலே எல்லாம் இருக்கிறது, ஆனால் அவைகள் எல்லாம் குறையுள்ள முறைகள். உதாரணமாக அவர்களிடத்திலே கல்வெட்டுக்களை எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த முறைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் இந்த அளவுக்கு வரலாற்று தகவலை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவுக்கு நுணுக்கங்கள் போதாததாகத்தான் இருக்கின்றன. எனவே அவர் என்ன சொல்கிறார், வரலாற்று அறிவிப்புகளை சரியான முறையிலே முதல் ஒழுங்குபடுத்தி அதற்கான விதிகளை வகுத்தவர்கள் யாரு? முஸ்லிம்கள் தான், முஸ்லிம் உலமாக்கள்,
இஸ்லாமிய மார்க்கத்தின் உலமாக்கள் தான் இதனை செய்தார்கள் என்பதாக அவர் சொல்கிறார். அதுக்கு பின்னால் அவர் பல நூல்களை சொல்கிறார். அது இல்மா, காது இயாதுடைய இல்மா என்ற நூல், அந்த நூலை படித்து நான் மிகவும் பரவசம் அடைந்தேன் என்பதாக அவர் சொல்கிறார். இன்னும் அவர் இன்னும் பல கருத்துக்களை இது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார். அது சம்பந்தமான நூல்களில் நீங்கள் சென்று பார்க்க முடியும். அவருடைய அந்த முஸ்ஸலஹ் தாரிக் என்ற நூலிலே சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸ் கலையினுடைய இந்த நுணுக்கங்கள், விதிமுறைகள் இருக்கின்றனவே, இது வெறுமனே ஹதீஸ்களை ஆய்வு செய்வதற்காக மாத்திரமல்ல, எந்த ஒரு வரலாற்று தகவலாக இருந்தாலும், இஸ்லாத்திலே உள்ளது, முஸ்லிம் சமுதாயத்து முஸ்லிம்களுடைய வரலாறாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வரலாறாக இருக்கலாம், எந்த ஒரு கலாச்சாரம், எந்த ஒரு சமுதாயத்தினுடைய நாகரிகத்தினுடைய வரலாறாக இருந்தாலும் அவை அனைத்துக்கும் இதனை நாங்கள் என்ன செய்யலாம்? இதை பயன்படுத்தினால், இந்த முறையை பயன்படுத்தினால் அதனுடைய ஊர்ஜிதத்தன்மையை நாங்கள் முடிவு செய்து கொள்ள முடியும் என்பதுதான் முக்கியமான விஷயம். அப்ப எனவே மற்றவர்களும் மாற்று மதத்தினர்களும் பயனடைவதற்காக வேண்டி இந்த உலூமுல் ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய விதிகளை நாங்கள் மக்கள் மயப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு தேவை. இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று இது. முஸ்லிம்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு கலைதான் இந்த உலூமுல் ஹதீஸ் என்பது. ஆனால் இன்று அதை சரியாக புரியாமல் இதனை தரம் தாழ்த்தி எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் சிலரே பேசிக்கொண்டிருப்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம். காரணம் என்ன? அதை சரியாக முறையில படிக்கவில்லை, ஆழமாக படிக்காததான் அவருடைய பிரச்சனை. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான விடயம்தான், முக்கியத்துவங்களில் மிக மிக முக்கியமான விடயம், அதுவும் தற்காலத்தில் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விடயம். இதுதான் நாங்கள் இந்த எங்களுடைய கோர்ஸிலே, பாடநெறியிலே இவற்றை படித்துக் கொடுப்பதற்காக, பாடநெறியை ஆரம்பிப்பதற்கான முக்கியமான ஒரு நோக்கங்களில் ஒன்று, 7வது காரணி என்ன? சுன்னாவை பாதுகாப்பதற்கான நுழைவாயில், சுன்னாவை பாதுகாப்பதற்கான பிரதான நுழைவாயில் இந்த உலூமுல் ஹதீஸை நாங்கள் நல்ல முறையிலே தெரிந்து கொள்வது. இந்த உலூமுல் ஹதீஸிலே யாருக்கு நல்ல பாண்டித்தியம் இருக்குமோ அவரால் தான் சுன்னாவுக்கு எதிரான சதித்திட்டங்களை முறியடிக்க முடியும், சந்தேகங்களை நீக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அதிகமாக இன்று ஹதீஸ்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எல்லோராலும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதற்கு பதில் சொல்வதற்கு ஒரு மேலோட்டமான ஒரு அறிவு இருப்பதன் மூலமாக, ஹதீஸ் கலைகளை பற்றிய ஒரு முஸ்தலஹ் ஹதீஸ்ல 2 கிதாபை படித்தா அது போதாது. மாற்றமாக நாங்கள் இதனை ஆழமாக, டீப்பாக, விவரமாக நாங்கள் படித்தால்தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் எங்களுக்கு அழகாக உதாரணத்துடன், புள்ளி விவரங்களுடன் என்ன செய்யலாம்? எங்களுக்கு மறுப்புகளை சொல்ல முடியும். எனவே இன்னைக்கு ஹதீஸில் மறுக்கக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் மறுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஹதீஸை உறுதிப்படுத்துவதற்கான எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உலூமுல் ஹதீஸ் பொருத்தமானதல்ல என்று கருதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதை வைத்து எங்களால் ஒரு தகவலை ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு இதுல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் இதனை ஆழமாக படித்தால் தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் சொல்வது போலல்ல, இது உலகத்தில் எந்த ஒரு வரலாறு, ஹதீஸ் மாத்திரமல்ல, என்ன ஒரு வரலாறு உலகத்தில் நடந்திருந்தாலும் அதை நாங்கள் சரியானதா பிழையானதா என்பதை நிரூபிப்பதற்கு போதுமான விதிமுறைகள் இந்த ஹதீஸ் கலையில் இருக்கிறது என்பதை எங்களால் நன்கு கற்றவர்களால் நிரூபிக்க முடியும் என்பதை நாங்கள் புரிய வைக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக 3வது விடயம். இப்ப முதலாவது ஹதீஸ் கலையினுடைய முக்கியமான வகைகள் என்ன என்பதை பார்த்தோம். 2வது உலூமுல் ஹதீஸை நாங்கள் ஆழமாக கற்பதனுடைய முக்கியத்துவம் என்பதை பார்த்தோம். அதில் இறுதியாக சுன்னாவை பாதுகாப்பதற்கான பிரதான நுழைவாயில் இந்த உலூமுல் ஹதீஸை நன்றாக கற்பதுதான் என்று நாங்கள் பார்த்தோம். ரைட். இப்பொழுது 3வது விடயத்துக்கு வருவோம். 3வது விடயம் என்ன? இந்த உலூமுல் ஹதீஸ் கலை எவ்வாறு உருவாகியது? அதுக்கு முன்னால் அதை எப்படி நாங்கள் அந்த வரலாறை பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால், 2 வகையாக நாங்கள் என்ன செய்வோம்? ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் பிரித்து சொல்லியிருக்கிறோம். 2 வகையாக நாங்கள் பிரித்து சொல்லியிருக்கிறோம். முதலாவது ஹதீஸ்களுடைய உள்ளடக்கம், அறிவிப்பாளர் வரிசை. 2வது ஹதீஸினுடைய உள்ளடக்கம் என்று 2 பகுதியாக நாங்கள் பிரிக்க முடியும் என்று சொன்னோம். அதாவது முதலாவது உள்ளடக்கத்தை பொறுத்தவரையிலே அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு, செயல்,
அவற்றை குறிக்கின்றது. அதுவே 2 பகுதிகளாக நாங்கள் பிரிக்க முடியும். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், ஹதீஸ்களை அறிவிப்பது. ஹதீஸ்களை அறிவிப்பது ஒரு பகுதி, ஹதீஸ்களை புரிவது என்பது இன்னொரு பகுதி. ஹதீஸ்களை அறிவிப்பது வெறுமனே ஹதீஸ்களை தொகுத்து விடுவது. உதாரணமாக ரியாது ஸாலிஹீன், அர்பஊன் நவவிய்யா போன்ற நூட்கள் இருக்கின்றன. இதில் என்ன செய்கிறார்கள்? ஹதீஸ்களை அப்படியே எழுதி வைத்து விடுவது. முஸ்னத் அஹ்மத் உதாரணமாக இமாம் அஹ்மதுடைய முஸ்னத் அஹ்மத், இந்த நூலில் என்ன இது? ஹதீஸ்களை அப்படியே அறிவித்து வைப்பது. 2வது இருக்கிறது ஹதீஸ்க்கு விளக்கம். புகாரி, சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், ஃபத்ஹுல் பாரி ஹதீஸ் விளக்க நூல், அபூதாவூதுடைய, திர்மிதியுடைய ஹதீஸ்களுக்கான விளக்க நூல், இந்த நூட்களோடு இது போன்ற விளக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது. மத்தினை பொறுத்தவரை, ஹதீஸினுடைய உள்ளடக்கத்தை பொறுத்தவரையில 2 பகுதி. ஒன்று ஹதீஸ்களை அப்படியே எடுத்து கூறுவது, இன்னும் ஒன்று ஹதீஸ்களுக்கு விளக்கம் கூறுவது. ரைட். 2வது பாபு என்னன்னு சொன்ன, 1வது பாபு தான் மத்னுல் ஹதீஸ். 2வது பாபு என்னவென்று கேட்டால் ஹதீஸ்களை அறிவிப்பதோடு சம்பந்தப்பட்டது. ஹதீஸ்களை பாதுகாப்பதோடு சம்பந்தப்பட்டது. ஹதீஸ்களோடு பாதுகாப்பதோடு சம்பந்தப்பட்டது. அதை எவ்வாறு அறிவிப்பது, அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான சாதனங்கள், எங்கள் வரைக்கும் வந்து சேருவதற்கு, ஹதீஸ்கள் எங்கள் வரைக்கும் வந்து சேருவதற்கு அதனை உறுதிப்படுத்தக்கூடிய சாதனங்கள் என்ன? அதாவது இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் கலையினுடைய விதிமுறைகள், இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. அப்ப இந்த எல்லா பகுதிக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் சில ஆதாரங்களை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது என்ன சொன்னோம்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுடைய வார்த்தைகள், மத்தின் உள்ளடக்கம். இதை பொறுத்தவரையிலே அதுல 2 விஷயம் சொன்னோம். ஒன்று அதுக்கு விளக்கம் சொல்லுவது, இன்னொன்று அதனை அறிவிப்பது. ஒன்று விளக்கம் சொல்வது, இன்னொன்று அறிவிப்பது. அறிவிப்பதை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? யார் என்னிடத்திலிருந்து ஒரு ஹதீஸை கேட்டு அதை நல்ல முறையிலே மரணமிட்டு மற்றவர்களுக்கு அதனை எற்றி வைப்பார், அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை பிரகாசமாக்குவானாக, அவரை பிரகாசமாக்குவானாக. ஃபருப்ப ஹாமில் ஃபிக்ஹி லைஸ பிஃபகீஹ், எத்தனையோ இந்த ஃபிக்ஹை சுமந்தவர்கள் ஃபகீஹா இல்லை. அப்படி இருந்தால் அவருக்கு ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது, ஆனால் ஹதீஸ்களை எடுத்து தொகுத்து வைப்பார், ஹதீஸ்களை அறிவிப்பார். சொன்னார் ஹதீஸ்களை அறிவிக்கிறோம், அவருடைய வேற. அது ஒரு, அதாவது ஹதீஸ்களை மக்களுக்கு எடுத்து கூறுவது, அறிவிப்பது மாத்திரம். அடுத்ததாக வருப்ப ஹாமில் ஃபிக்ஹின் இலா மன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதனால ஹதீஸை சுமக்கக்கூடிய எத்தனையோ பேர் அவரை விட சிறந்த புரிதல் உள்ளவர்களுக்கு எட்டி வைக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன? அது ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள். எனவே அறிஞர்களே 2 சாரார்கள் இருக்கிறார். ஒரு சாரார் ஹதீஸில் அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இன்னொரு சாரார் என்ன? அந்த ஹதீஸில் இருந்து பெறக்கூடிய பயன்கள், சட்டங்கள், சட்டதிட்டங்களுக்கான விளக்கங்களை சொல்லுவார்கள். எனவே இந்த மத்தினோடு சம்பந்தப்பட்ட 2 பகுதிகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது, இந்த மேற்கூறிய ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அப்ப எனவே இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஹதீஸ்களை மரணமிட்டு அதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதை அந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், யாரு ஹதீஸை கேட்டு மரணமிட்டு மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பிரகாசத்தை கொடுப்பானாக என்பதாக துஆ செய்தார்கள். அடுத்ததாக அதிலே அந்த ஹதீஸோடு 2 சாரார் சம்பந்தப்படுகிறார்கள். ஒரு சாரார் ஹாமிலு ஃபிக்ஹ், அந்த ஹதீஸை எடுத்துச் செல்லக்கூடியவர்கள். இன்னொரு சாரார் இலா மன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு, அந்த எடுத்து வரக்கூடியவரை விட விளக்கத்தில் கூடியவர். அவர் யாரு? அவர்தான் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 2வது பகுதி என்ன? ஹதீஸ்களை பாதுகாப்பது, அதிலே தவறுகள் வந்து விடாமல், உள்ளவைகள் வெளியே சென்றாமல், வெளியே உள்ளவைகள் அதுக்கு இல்லாதவைகள் உள்ளே வந்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இன்ன கதிபன் அலைய லைஸ கதிபின் அலா அஹத், என் மீது பொய் சொல்வது ஏனையர்கள் மீது பொய் சொல்வதை போன்ற ஒரு சாதாரண விஷயம் அல்ல. யார் என் மீது வேண்டும் என்று பொய் சொன்னாரோ அவர் தனது இருப்பிடத்தை நரகத்தில் எடுத்துக்கொள்ளட்டும், தனது இருப்பிடமாக எடுத்துக்கொள்ளட்டும் என்பதாக சொன்னார்கள். இதே போல இது சம்பந்தமான பல ஹதீஸ்களை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது சஹீஹ் முஸ்லிமுடைய முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அதிலே பொய் சொல்வது, பொய் உரைப்பது எவ்வளவு பெரும் பாவம் என்பதை விவரிக்கக்கூடிய பல ஹதீஸ்களை அவர்கள் அதிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த ஹதீஸ்கள் தேவையானவர்கள் என்ன செய்யலாம்? அந்த இமாம் முஸ்லிமுடைய முகத்திமாவுக்கு சென்று அதனை பார்த்து கொள்ளலாம். எனவே ஹதீஸை அறிவிக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும், அதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை
இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அந்த நூலிலே தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இது எவ்வாறு இந்த ஹதீஸ்களை உருவாகியது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாவுடைய காலத்திலிருந்து நாங்கள் வருவோம். ரசூலுல்லாவுடைய காலத்திலிருந்து நாங்கள் வருவோம். அப்ப இந்த ரெண்டு பகுதியை நாங்கள் ஒன்றாக பார்த்து கொண்டே வருவோம். உள்ளடக்கத்தோடு எப்படி அந்த வளர்ச்சி காணப்பட்டது, ஹதீஸினுடைய உள்ளடக்கம் அது அதனுடைய வளர்ச்சி எப்படி காணப்பட்டது, அதே போல ஹதீஸை பாதுகாக்கக்கூடிய அந்த முறை உலூமுல் ஹதீஸ் இதனுடைய வளர்ச்சி எப்படி காணப்பட்டது ஒவ்வொரு காலத்திலும் என்பதை நாங்கள் கட்டம் கட்டமாக பார்த்து வருவோம். முதலாவது ரசூலுல்லாவுடைய காலம். ரசூலுல்லாவுடைய காலத்தை பொறுத்தவரையிலே தனது சமுதாயம் தன்னுடைய சுன்னாவை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்பதில் நபி அவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டினார்கள் என்பதற்கான பல ஆதாரங்களை நாங்கள் பார்க்கலாம். அதுல ஒரு ஹதீஸ் தான் என்ன, நீங்கள் உங்களில் எதிர்காலத்தில் வாழக்கூடியவர்கள் பல கருத்து வேற்றுமைகளை முரண்பாடுகளை காண்பார்கள். அப்படி கண்டால் அவர் என்ன செய்ய வேண்டும், அலைக்கும் பிசுன்னதி, அவர் எனது சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் என்பதாக சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல ஹஜ்ஜத்துல் வதாவிலே என்ன சொன்னார்கள், உங்களில் இந்த இடத்திலே சமூகம் தந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எட்டி வைக்கட்டும், அதன் மூலமாக அவரை விட நல்ல புரிதல் உள்ளவர்களுக்கு இந்த தகவல்கள் போய் சேரலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் நான் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே இந்த ஹுத்பாவிலே நான் சொன்ன விடயங்களை என்ன சொன்ன விடயங்கள், ஹஜ்ஜிலே என்னிடத்திலே நீங்கள் கண்ட விடயங்கள், இவற்றையெல்லாம் மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் எடுத்துச் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். எனவே இது ஒரு ஹதீஸும் மார்க்க ஆதாரம் தான் என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரம். ரசூலுல்லாஹ்வுடைய செயற்பாடுகளும் வார்த்தைகளும் ஆதாரம் இல்லை, மார்க்க ஆதாரம் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும், சஹாபாக்களை பார்த்து மற்றவர்களுக்கு போய் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்ததாக மூணாவது ஒரு ஆதாரத்தை நாங்கள் பார்த்தால், வஹைரல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு குத்பாவிலும் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், மிகச்சிறந்த வழிமுறை எனது வழிமுறைதான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைதான். எனவே இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தான் குறிக்கின்றது. அதே போல உங்களுக்கு இமாமத் செய்யக்கூடியவர்கள் அல் குர்ஆனை அதிகம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் அறிவிலே எல்லோரும் சமமாக இருந்தால் அடுத்து என்ன பார்க்க வேண்டும், சுன்னாவிலே யார் நன்கு தெரிந்திருக்கிறார்கள் என்று பார்த்து அவரை முற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடியும். ஹதீஸ்களை பொறுத்தவரையில ஹதீஸ்கள் பல்வேறு பிரிவுகளாக நாங்கள் ஹதீஸ்களை பிரிக்கலாம். ஹதீஸினுடைய பிரிவுகளை நாங்கள் எடுத்துக்கணும். அது ஒரு பகுதி சட்டதிட்டங்களை பேசக்கூடிய ஒரு பகுதி, செய்யுங்கள் செய்ய வேண்டாம், மக்ரூஹ் வாஜிபு சுன்னத் இது சம்பந்தமாக வரக்கூடிய பகுதிகள். அடுத்ததாக அது ரெண்டு வகை சட்டதிட்டங்களை பேசக்கூடிய ஹதீஸ்கள் ரெண்டு வகை. ஒரு வகை என்ன, குர்ஆனுக்கு விளக்கமாக வரக்கூடிய ஒரு பகுதி. இன்னும் ஒன்று குர்ஆனில் இல்லாத ஹதீஸ்கள், குர்ஆனில் சொல்லப்படாத சட்டங்களை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள், குர்ஆனில் சொல்லப்படாத விடயங்களை பேசக்கூடிய ஹதீஸ்கள். அப்படி உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு பெண்ணையும் அவருடைய பெற்றோரின் சகோதரியையும் பெற்றோரின் சகோதரிகளையும் திருமணம் முடிக்க முடியாது. ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுடைய பெற்றோரின் சகோதரிகளை நாங்கள் திருமணம் செய்ய முடியாது. குர்ஆனிலே அந்த சட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை. குர்ஆனில் யார் திருமணம் முடிக்க கூடாது என்று சிலர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறார் சூரத்துன் நிசாவில். அதுல இவர்கள் இருக்கிறார்களா? இல்லை. அப்ப எனவே குர்ஆன் இல்லாட்டி நாங்கள் பின்பற்றப்படாதான் என்ன செய்யணும், இவர்களையும் திருமணம் முடிக்கலாம் என்று வந்துவிடும். ஆனால் திருமணம் முடிக்க முடியாது இந்த ஹதீஸின் அடிப்படையில். இது ஒரு மேலதிகமான சட்டம், குர்ஆனில் இல்லாத மேலதிகமான சட்டம். அதே போல குர்ஆன் சுன்னாவில் வரக்கூடிய இன்னும் பல விடயங்கள், அறிவுரைகள் இருக்கின்றன, நல்லுபதேசங்கள், ஒழுக்கங்கள், நல்லொழுக்கங்கள், அதே போல வரலாற்று தகவல்கள், இறந்த கால எதிர்கால வரலாற்று தகவல்கள், எதிர்கால எதிர்வுகூறல்கள், இப்படி பல விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். பல விடயங்களை ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப எனவே இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இந்த ஹதீஸ் காணப்பட்ட முறை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்திலே எப்படி காணப்பட்டது இந்த கலை என்று கேட்டால்,
ஆரம்ப காலம், சஹாபாக்களுடைய ஆரம்ப காலத்தை பொறுத்து, அதாவது ஆரம்ப காலம் என்றால் குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய காலம். இந்த 3 வேலைகளையும் சஹாபாக்கள் செய்தார்கள். ஹதீஸ் கலையில 3 வேலைகள் பார்த்தோம். 2 பாபுகளாக பிரித்து அதுல 3 வேலை. ஒன்று என்ன? ஹதீஸ்களை எடுத்து கூறுவது, இன்னொன்று ஹதீஸ்களுக்கு விளக்கம் கூறுவது, மூன்றாவது ஹதீஸ்களை பாதுகாப்பது. ஹதீஸ்களை அதுல இல்லாதவைகள் நுழைந்து விடாமல், இருப்பவைகள் வெளியேறி விடாமல் அதனை பாதுகாப்பது. இந்த 3 வேலை, இந்த 3 வேலை தான் அறிஞர்கள் சஹாபாக்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து எங்களுடைய காலம் வரைக்கும் நடைபெற்று வருகிறது. அப்ப இந்த 3 வேலையும் சஹாபாக்களுடைய காலத்திலும் நடந்திருக்கிறது. முதலாவது ஹதீஸ்களை அறிவிப்பது, ஹதீஸ்களுக்கு விளக்கம் கூறுவதை பொறுத்தவரையிலே சஹாபாக்களிலே ஒரு சாலார் இருந்தார்கள். அவர்களுடைய வேலை என்ன? ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து கேட்ட ஹதீஸ்களை தாபியீன்களுக்கு, தமது மாணவர்களுக்கு எடுத்து கூறுவது. அதிகமான ஹதீஸ்கள் அறிவித்த அறிவிப்பாளர்கள் அதைத்தான் செய்தார்கள். உதாரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வேலை என்ன? ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்றதுதான். சில ஹதீஸ்களுக்கு அவர் விளக்கம் சொல்லி இருந்தாலும் கூட அவர்களுடைய மெயின் வேலை என்ன? ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்றது. ஏன்னா அவர் ஹதீஸை பாடமாக்குறதுல முழு கவனத்தையும் செலுத்தி இருந்தார்கள். அதான் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில எல்லாரும் எல்லா வேலையும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரும் அவரால் முடியுமான இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்புகளை செய்தால் போதுமானது. அவர் செய்யறதுக்காக நாங்களும் இதை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. எங்களால் எதை செய்ய முடியுமோ அதை சரியான முறையில் செய்யலுமா இருந்தால் போதுமானது. அப்ப எனவே அபூ ஹுரைரா அவங்களோட என்ன நோக்கம்? அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் எவ்வளவு மரணம் இடையுமோ அவ்வளவு மரணமிட்டு அதை மக்களுக்கு சொல்லுவது. எனவே அதை சரியான முறையில் அவர்கள் செய்தார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த 2வது வேலை என்ன வேலை? 2வது வேலை தான் ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்வது. அது அந்த விளக்கம் கட்டாயம் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி எழுத்து வடிவிலேயோ பேச்சு வடிவிலேயோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது அவர்களுடைய செயல்பாடுகள் ரீதியாகவும் இருக்கலாம். அதாவது குலஃபாவுர் ராஷிதூன்கள் அவர்கள் இந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். எப்படி விளக்கம் சொன்னார்கள்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியாத் என்றா இதுக்கு விளக்கம் அப்படின்னு சொன்னாங்களா? இந்த ஹதீஸுக்கு இதுதான் இப்படித்தான் விளக்கம் அப்படின்னு சொன்னார்களா? இல்லை. அவற்றை அவர்கள் நடைமுறையிலே செய்து காட்டினார்கள். அதாவது ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன ஹதீஸ் இருக்கு, அது சம்பந்தமான ஹதீஸ்கள், அதுக்கேற்ப ஆட்சி செய்தார்கள். ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று ஹதீஸில் இருக்கிறது. பொருளாதாரத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று ஹதீஸில் இருக்கிறது. அதுக்கேற்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? தமது ஆட்சியை நடத்தி கொண்டு சென்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சில சஹாபாக்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத், அப்துல்லா பின் உமர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா பின் அப்பாஸ், ஸைத் பின் சாபித், அலி பின் அபீ தாலிப் இவர்கள் எல்லாம் அவர்கள் மக்களுக்கு ஃபத்வா வழங்கக்கூடியவர்களாக, கேட்கக்கூடிய ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரைட், இது உள்ளடக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அதனை ஹதீஸ்களை சொல்லுவது அபூ ஹுரைரா அவர்கள் போல, அல்லது ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்வது ஏனைய சஹாபாக்கள், நாங்கள் குறிப்பிட்ட சஹாபாக்களை போல. 3வது வேலை என்ன? 3வது வேலை தான் என்ன? ஹதீஸ்களை பாதுகாப்பது, தவறுகள் வந்து விடாமல் பாதுகாப்பது. இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியிலே இது சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனை இருக்கவில்லை. இன்றைக்கு எங்களுக்கு உலூமுல் ஹதீஸ்ல நாங்க செய்ய வேண்டிய பெரிய ஆய்வுகள் எல்லாம் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. ஏன்? ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் இடையில் உள்ள கெப், இடைவெளி மிக குறுகியது, மிக சின்னது. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிச்சா ஒன்று அவர் நேரடியாக ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து அறிவிப்பார். இல்லாவிட்டால் அவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில் ஒரு சஹாபி யாராவது இருப்பார், அவ்வளவுதான். எனவே ஹதீஸ் அதுல இடையில யாராவது புகுந்து ஏதாவது தவறான வேலைகளை செஞ்சிருப்பாங்களாண்டா அப்படி ஒரு இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப எனவே அவர்களுக்கு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு விஷயத்தை சொன்னால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதிலே பெரிய ஒரு சிக்கல் ஒன்றும் இருக்கவில்லை. இன்று போல ஒரு ஹதீஸ் விட்டால் அதிலே 1000 ஆய்வு செய்ய வேண்டும், அப்படித்தானே? ஆனா சஹாபாக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கவில்லை. அடுத்தது சஹாபாக்கள் எல்லோருமே என்ன நேர்மையானவர்கள், அவர்களே சந்தேகத்துக்குரியவர்கள் யாரும் கிடையாது. நேர்மையானவர்கள் சொன்னா என்ன? பெரும்பாவங்களை விட்டு தவிர்த்து பெரும்பாலான தனது வாழ்க்கையின் பெரும்பாலான நிலைகளில் சிறு பாவங்கள் இருந்தும் தவிர்த்து கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதுதான் நேர்மை. கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதுதான் நேர்மை என்பதை நாங்கள் வரைவிலக்கப்படுத்துகிறோம். அப்ப எனவே அவர்களுடைய காலத்திலே யாராவது ஒருத்தர் ஒரு ஹதீஸை சொன்னா அது ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது என்பது ஒரு பெரிய சிரமமான ஒரு காரியம் அல்ல, இலகுவான ஒரு விடயமாக இருந்தது. அப்படி இருந்தும் கூட என்ன செய்தார்கள்? சில சந்தர்ப்பங்களிலே சில
அதனை ஊர்ஜிதப்படுத்துவதற்கான மேலதிகமான முயற்சிகளை மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சில வேளை ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த நேரமும் அல்ல, சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான். எப்பொழுதும் ஒருத்தர் ஒரு ஹதீஸ் செஞ்சு அவரில் சந்தேகப்பட்டார்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள், அதாவது எப்படியான சந்தர்ப்பங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியாத ரசூலுல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருந்த ஒருவர், அவர் போகாட்டி அவருடைய நண்பரை அனுப்பி அன்றைக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னதுக்கு கேட்டு படிச்சுக்குவாங்க. அப்படி எதுவும் தவறாமல் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து பல விஷயங்களையும் படித்துக் கொண்டவர்கள். எனவே அவருக்கு தெரியாத ஒரு விடயத்தை, அதுவும் ஒரு ஒவ்வொரு நாளும் நாளாந்த நடக்கக்கூடிய ஒரு விடயத்திலே அவருக்கு தெரியாத ஒரு விடயத்தை ஒருவர் சொல்லும் கூடிய நேரத்திலே ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருவது என்பது ஒரு இயல்பு தான். எனவே அப்படியான சந்தர்ப்பங்களில் என்ன செய்வார்கள், அதனை நிரூபிக்கக்கூடிய ஒருவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப எனவே அவர்கள் சஹாபாக்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு தேவை இதில் இருக்கவில்லை. அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்யக்கூடிய தேவை பெரிதாக இருக்கவில்லை. அப்படி இருந்த, ஏனென்றால் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளி மிக நெருக்கமானது, குறுகியது, சிறியது. அடுத்ததாக அவர்கள் எல்லோருமே நேர்மையானவர்கள். சஹாபாக்கள் யாருமே சந்தேகத்துக்குரியவர்களாக இருக்கவில்லை. அப்படி இருந்தும் கூட சில சந்தர்ப்பங்களிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சில சஹாபாக்கள் யாராவது ஒரு ஹதீஸை சொன்னால் அதனை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார், இன்னொருவரை சாட்சிக்கு அழைத்து வரும்படி கூறி ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அபூ சஅீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம். வீட்டுக்குள் நுழையும் போது 3 முறை சலாம் சொல்லியும் ஒருத்தர் பதிலளிக்காவிட்டால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்ற ஹதீஸ் உதாரணமாக. அதான் ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது அவருக்கு தெரியாது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாமல் இருந்தது. அப்ப அவருக்கு இது உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டி வாருங்கள் என்று சொன்னார்கள். அன்சாரிகள் மிக சிறிய வயதுடைய அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு போய் இவருக்கு கூட இது தெரிஞ்ச விஷயம்தான் என்பதை நிரூபித்தார்கள். எனவே அப்படியான ஒரு சில சந்தர்ப்பங்கள் மாத்திரமே இருக்கின்றன. அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே, இது எப்ப சஹாபாக்களுடைய ஆரம்ப காலம். சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்த குலஃபாவுர் ராஷிதுடைய ஆட்சியுடைய ஆரம்ப காலம் தான் அது. அவர்களுடைய குலஃபாவுர் ராஷிதுடைய இறுதி காலம் அல்லது அவர்களுடைய காலம் முடிந்ததுக்கு பின்னால் வந்த காலம், சஹாபாக்களுடைய காலத்திலே என்ன நடந்தது, இந்த ஹதீஸ்களை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய அந்த பழக்கம் அதிகரித்து விட்டது. அது என்ன, அதற்கான தேவை அதிகரித்து விட்டது. அப்ப சஹாபாக்களுடைய காலம் என்ன, கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 100ஆம் ஆண்டு வரைக்கும் அவருடைய காலம் நீள்கிறது. அப்ப எனவே இந்த ஹதீஸ்களை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய தேவை காலத்துக்கு காலம் வேறுபட்டது. சஹாபாக்களுடைய காலம் ஆரம்பத்திலே மிக குறைவாக இருந்தது, பிற்காலத்திலே அதிகரித்து விட்டது. ஏன்னா பெரும்பெரும் சஹாபாக்கள், என்ன ஆரம்பத்தில் யாரு ஹதீஸில் அறிவிக்கிறார்கள், எல்லாமே சஹாபாக்கள். ஆனால் பிற்காலத்துல அதுல யாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. சஹாபாக்களுடைய இறுதி காலத்துல அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் தாபியங்களும் வந்து இணைந்து விட்டார்கள். அப்ப இந்த தாபியங்கள் எல்லாரும் சஹாபாக்களை போல ஒரே சஹாபாக்களை போல நேர்மையானவர்களா எல்லாருமே இல்லை. அப்ப அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டது. அவர்களே நம்பகமானவர்களும் இருந்தார்கள், இன்னும் சிலர் மரண சக்தியிலே பலவீனமானவர்களும் இருந்தார்கள். இன்னும் சிலர், அதுல பெரும்பாலும் தாபியங்கள்ல வந்து இந்த பொய் சொல்லக்கூடியவர்கள், மோசமாக நடக்கக்கூடியவர்கள் அப்படின்ற ஆக்கள் எல்லாம் மிச்சம் குறவு. அதுல பெரும்பாலும் தாபியங்கள்ல பலவீனமாக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா ஹதீஸ் கலையிலே அறிமுகமற்றவர்கள். ஹதீஸ் துறைக்குள் அவர்களுக்கு பெரிதாக அறிமுகம் இல்லை என்ற காரணத்தினால் தான் நிறைய தாபியங்கள் அவர்கள் மஜ்ஹூல் என்பதாக அறியப்படுவார்கள். அப்படின்னா என்ன கருத்து, ஒருத்தர் வந்து பெரிய அறிஞராக இருப்பது மாத்திரம் இந்த ஹதீஸ் கலையிலே அறிஞர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானதல்ல. ஒருவர் வந்து பெரிய அறிஞராக சமூகத்தில் இருப்பது மாத்திரம், அப்படி இருப்பதனால் மாத்திரம் அவரை நம்பகமானவர்கள் என்று தீர்ப்பு செய்து அவருடைய ஹதீஸ்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாற்றமாக அவர் வந்து இந்த ஹதீஸ் துறையிலே நிறைய ஈடுபாடு இருக்க வேண்டும். ஹதீஸ் துறையிலே அவருக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும். அப்படி ஈடுபாடு உள்ளவர்களைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லாவிட்டால் மஜ்ஹூல் என்று சொல்லிவிடுவார்கள். மஜ்ஹூல் என்று சொன்னால் நாங்கள் நினைக்க கூடாது இவரை ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு மனுஷர், முஸ்லிம் சமுதாயத்தில் அறியப்படாத ஒருவராக இருப்பார்கள் அப்படின்னு நினைக்க கூடாது. சில பேர் அவர் முஸ்லிம் சமுதாயத்தில் பிரபலமான அவராக இருப்பார்கள். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, அலா இப்னு பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியா இருந்தாரு. அவரை பத்தி முஅல்ல இப்னு ஜியாத் சொல்றாரு, அவர் வந்து ஜிஹாதுல அல்லாஹ்வின் பாதையில போராடுவதில் மிக வீரத்தீரமானவர், மிகப்பெரிய வீரர். அல்லாவை பற்றி பேசினால், அல்லாவை நினைவு கூறும் பொழுது அதிகம் அழக்கூடியவராக இருந்தாரு.
அப்ப இவர் நல்ல மனிதர் என்று மக்களுக்கு மத்தியில பிரபலமான ஒரு ஆள், அப்படித்தானே? ஆனா அவரை பத்தி அலி இப்னு மதீன் ரஹ்மத்துல்லாஹ் ஹதீஸ் கலை வல்லுனர் அவர் என்ன சொல்றாரு? மஜ்ஹூல்னு சொல்றாரு. அப்ப என்ன மஜ்ஹூல்னா என்ன? ஹதீஸ் கலை அறிவிப்பதிலே அவர் என்ன அறிமுகம் அற்றவர். ஏன் அப்படி? அப்பா நீங்க அவர் அறிமுகமற்றவர்னு சொன்னா ஏன் ஹதீஸ் அறிக்காடி அவர் ஒரு ஹதீஸ் அறிக்கை எடுத்து போட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லவர் தானே அவரு, நல்ல ஜிஹாது செய்யறாரு, நல்ல பக்குவமானவராக இருக்கிறார், அமளிபாதத்தில் ஈடுபடுறாரு, அவர் ஹதீஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவரை நம்பகமானவர் ஹதீஸ்ல நம்பகமானவர் தீர்மானிக்கிறதுக்கு அவர் அதுல நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கணும், பல ஹதீஸ்களை அறிவிக்கணும். நினைச்சா ஒருத்தர் நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சால்தான் அந்த அவருடைய ஹதீஸ்களை எல்லாம் ஆய்வு செய்யும் பொழுது இவர் ஹதீஸ்களை சரியா பார்த்து அறிவிக்கக்கூடியவர் ஒரு தீர்ப்புக்கு வரலாம். அப்படி அறிவிக்காம ஒரு ஹதீஸை மட்டும் ஒருத்தர் அறிவிச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னா என்ன, அவரை ஆய்வு செய்ய முடியாது, ஆய்வு செஞ்சு அவருக்கு ஒரு தீர்ப்பு செய்ய முடியாது. அப்ப அறிஞர்கள் அவர் என்ன அவருக்கு ஒரு தீர்ப்பையும் கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவர் ஹதீஸ்ல ஆய்வு செய்யற அளவுக்கு ஹதீஸ்கள் இல்லை அவருக்கு, விளங்குதா? அப்ப எனவே அவரை மஜ்ஹூல் என்று சொல்லிவிடுவார்கள். ஏன் மஜ்ஹூல்? எங்களுக்கு தெரியும், யாருமே அவரை பற்றி ஹதீஸ்ல நச்சான்று வழங்காதவர் என்று சொல்வார்கள். ஹதீஸ்ல யாரும் அவருக்கு நச்சான்று வழங்கவில்லை. ஏன் நச்சான்று வழங்கவில்லை அப்படின்னு கேட்டா, அவருக்கு நச்சான்று வழங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஹதீஸ் ஆய்வு செய்யற அளவுக்கு அவருக்கு ஹதீஸ் இல்லை. அப்ப என்ன அவர் மஜ்ஹூல், வழங்குதா? அப்ப எனவே எவ்வளவு ஹதீஸ் கலை நுணுக்கம் என்று பாருங்கள். நல்லவர் என்பதற்காக வேண்டி கண்ணை மூடிக்கொண்டு ஹதீஸ் ஏற்றுக்கொள்ற அறிஞர்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சுருக்கம் என்னவென்று சொன்னால், சுருக்கம் என்ன, சஹாபாக்களுடைய காலத்தை பொறுத்தவரையிலே இந்த ஹதீஸ்களை எப்படி பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால், ஆரம்பத்தில் அது மிக இலகுவாக இருந்தது. அதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது சஹாபாக்களுடைய ஆரம்ப காலத்திலே பெரிய சிரமம் ஒன்றும் இருக்கவில்லை. ஏன்? ரசூலுல்லாஹுக்கு அவர்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி குறைவானது. அடுத்ததாக பெரும் ஹதீஸில் அறிக்கக்கூடிய எல்லாருமே யாரு? சஹாபாக்கள் தான். சஹாபாக்களுடைய ஹுலஃபாஉர் ராஷிதீன்களுடைய காலம் முடிந்த பின் வந்த சஹாபாக்களுடைய காலத்திலே ரசூலுல்லாஹுக்கும் அவர்களுக்கு இடையிலான கேப் கூடியது. எனவே அந்த இடைவெளி கூடியது. எனவே சஹாபாக்கள் மாத்திரம் ஹதீஸை அறிவிக்கக்கூடியவராக இருக்கவில்லை, தாபீன்களும் அறிவிக்கக்கூடியவராக மாறினார்கள். எனவே அறிவிப்பாளர்களை பற்றிய கூடிய ஆய்வு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, தாபீன்களுடைய காலத்தை பொறுத்தவரையிலே அவர்களை 3 கட்டங்களாக பிரிக்கலாம், 3 தரங்களாக அவர்களை பிரிக்கலாம். முதலாவது கிபாரு தாபிஈன், தாபீன்களில் மூத்த தாபிஈன்கள். இரண்டாவது நடுத்தரமுடைய தாபிஈன்கள். அடுத்தது அடுத்த கட்டம் 3ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தாபிஈன்கள், சிகாரு தாபிஈன் என்பதாக நாங்கள் சொல்வோம். கிபாரு தாபிஈன் சொன்னால் என்ன? அவர்கள் தான் மூத்த சஹாபாக்களிடத்தில் இருந்து ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். உதாரணமா அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை போன்ற இடத்துல இருந்து ஹதீஸ்களை அறிவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தவர்கள். யார்? உதாரணம் சுனாபிஹி, கைஸ் இப்னு அபி ஹாஸிம், சயீத் இப்னு முஸய்யப் போன்ற முக்கியமான மூத்த தாபிஈன்கள். அடுத்தது நடுத்தரமாக அவர்கள் யாரு? அவர்கள் குலஃபாஉர் ராஷிதீன்களுடைய இறுதி காலத்திலே வந்தவர்கள். அதே போல குலஃபாஉர் ராஷிதீன்களுக்கு பின்னால் ஆரம்பத்திலே இருந்தவர்கள், குலஃபாஉர் ராஷிதீன்களுக்கு பிற்பட்ட காலத்திலே இருந்தவர்கள். அதுக்கு உதாரணமாக அபூ இஸ்ஹாக் அஸ்-ஸபீஇ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை உதாரணமாக சொல்லலாம். அவாசித்து தாபிஈன்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். அவர் முக்கியமான ஒரு சஹாபி, முக்கியமான ஒரு தாபிஈ. ஹதீஸ் கலை 6 பேரிலே தான் சுற்றி வரும் என்பதாக சொல்வார்கள் அறிஞர்கள். அலி இப்னு மதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் வரிசைகள் 6 பேரை சுற்றித்தான் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அது யாருன்னு பார்ப்போம் நாங்க. அவர் யாரு? ஜுஹ்ரி, இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ். அதே போல அம்ர் இப்னு தீனார், அதே போல அமஷ், அபூ இஸ்ஹாக் அஸ்-ஸபீஇ, யஹ்யா இப்னு அபி கஸீர், கதாதா இப்னு துஆமா அஸ்-சதூசி ரஹ்மத்துல்லாஹ். இந்த 6 பேரும் யாரு? அஸ்-ஜுஹ்ரி, முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஜுஹ்ரி, அம்ர் இப்னு தீனார், அல்-அமஷ், சுலைமான் இப்னு மஹ்ரான் அல்-அமஷ் தான் அமஷ் அவருடைய புட்டப்பட்ட பேர். அபூ இஸ்ஹாக் அஸ்-ஸபீஇ, அதே போல யஹ்யா இப்னு அபி கஸீர், அதே போல கதாதா இப்னு துஆமா அஸ்-சதூசி. இந்த 6 பேரையும் மையமாக கொண்டுதான் எல்லா ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் வரிசையும் சுற்றி வருகிறது என்பதாக இமாம் அலி இப்னு மதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அப்ப எனவே இவர்களை பற்றி நன்கு படித்து அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப சிகாரு தாபிஈன் என்று சொன்னால் அதனுடைய நேரடி கருத்து, சிகாரு தாபிஈன் சின்னவர்கள் என்று சொன்னால் என்ன? அவர்கள் வயசுல சின்னவர்களோ அல்லது அறிவுல சின்னவர்களோ அந்தஸ்துல சின்னவர்கள் அர்த்தம் அல்ல. சஹாபாக்களுடைய இறுதி காலத்திலே வந்தவர்களுக்கு தான் சிகாரு தாபிஈன் என்பதாக சொல்லப்படும். அதுக்கு உதாரணமாக தான் நாங்கள் ஏற்கனவே சொன்ன முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி,
கதாதா சதூசி, ஹசன் அல் பஸ்ரி, இது போன்ற தாபியங்கள் எல்லாம் சிகாரு தாபியீன், சஹாபாக்களுடைய மிக இறுதி காலத்திலே வந்தவர்கள். இப்படி 3 கட்டமாக நாங்கள் பிரிக்கலாம். அப்ப இவர்களுடைய காலத்திலே எப்படி இந்த ஹதீஸ்களை ஆய்வு காணப்பட்டது என்று சொன்னால், இவர்களுடைய காலத்திலே என்ன, இந்த ஹதீஸ்களை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய பகுதி மிகவும் சிறப்பாக செயற்பட்ட ஒரு காலம். தாபீன்கள் சிலர் இருந்தார்கள், அவர்களுடைய வேலையை என்ன, இந்த ஹதீஸ்களை தோண்டி தோண்டி ஆய்வு செய்வதுதான், அவருடைய வேலை. அறிவிப்பாளர்களை மிகவும் துல்லியமாக ஆய்வு செய்தவர்களில் முதலாமவராக சொல்லப்படக்கூடியவர் யாரு, அல்லது முதன்மையானவர்களில் ஒருவராக சொல்லப்படக்கூடியவர் யாரு, முஹம்மது இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ். அவர் அபூ ஹுரைரா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களின் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் ஒருத்தர். அப்ப அவர் பஸ்ராவில் இருந்தார். பஸ்ராவில் இந்த ஹதீஸ்களை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய பணியிலே அவர் மிக முக்கியமான பங்கு வகித்தவர். அப்ப அவர்கிட்ட ஹதீஸ்களை படித்தவர்கள் தான் அப்துல்லா இப்னு அவுன், அய்யூப் ஸக்தியானி, ஹம்மாத் இப்னு ஸைத் போன்றவர்கள். அப்ப இவர்களுடைய காலத்தில் இப்படி துல்லியமாக ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய பணி விரிவடைவதற்கான காரணம் என்ன, ஹதீஸ்கள்ல பல்வேறு விதமான ஹதீஸ் அறிவிப்புகள்ல பல்வேறு விதமான சிக்கல்கள் தோன்றியது. ஏண்டா ஹதீஸ் அறிவிக்கிறதுல ஆரம்பத்தில் சஹாபாக்கள் மாத்திரம் இருந்தார்கள், அதற்கு பின்னால் தாபீன்கள் மூத்தவர்கள் இருந்தால், அதுக்கு பின்னால் இறுதி காலமாக கூடிய நேரத்திலே எல்லாம் என்ன நிறைய பேர் அறிமுகம் இல்லாதவர்கள், அறிமுகமுள்ளவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லோரும் அதிலே ஹதீஸ் அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அங்கு ஆய்வு செய்யக்கூடிய தேவை அதிகமாக தேவைப்பட்டது. எனவே அறிவிப்பாளர்கள் செய்த மிக கடுமையான நிபந்தனைகளை போட்டு அவர்கள் ஆய்வு செய்தார்கள். இது தாபீன்களுடைய காலத்துல அவர்கள் ஹதீஸை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய பணியிலே அவர்களுக்கு இடையிலே காணப்பட்ட சில விடயங்களைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் ஹதீஸ்ல அடுத்த பகுதி என்ன, ஹதீஸை அறிவிப்பது. ஹதீஸை வெறுமனே அறிவிப்பது, அதனை ஊர்ஜிதப்படுத்துவதில் அறிவிப்பது மாத்திரம். தாபீன்கள் நிறைய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனா அறிஞர்கள் மிக முக்கியமானவர்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல மதீனாவிலே காணப்பட்ட பெரும் ஃபுகஹாக்கள், இவர்கள்ட்ட இருந்தெல்லாம் ஹதீஸை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சாலிஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர், அபூபக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான், உபைதுல்லாஹ் இப்னு உத்பா போன்ற பல தாபீன்களிடத்திலிருந்து அவர் ஹதீஸை அறிவித்திருக்கிறார். அதேபோல் இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையில் அவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய முக்கியமான ஒரு ஆசிரியர். அப்ப இந்த இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்குத்தான் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ்களை ஒன்று திரட்டும் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி மதீனாவிலே இருந்த முக்கியமான இமாம் மாலிக்குடைய ஆசிரியராக இருந்த, பல முக்கியமான தாபீன்களுடைய மாணவராக இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்களுக்கு ஹதீஸை அறிவித்த இமாம் முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களைத்தான் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ்களை தொகுக்குமாறு படித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அந்த காலத்தில் எப்படி ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்தார்கள் அப்படி என்று கேட்டால், எழுதியும் வந்தார்கள், அதே போல வெறும் வார்த்தைகளால் அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அடிப்படை என்ன அவருடைய காலத்துல, வார்த்தைகளுக்கு ஆளுக்கால் தகவலை கடத்துவதுதான் அவர்களிடத்திலே காணப்பட்ட முறை. அறிவிப்புகள் வாயினால் தகவல்களை பரிமாறுவது, அதுதான் அவர்களுக்கு மத்தியிலே காணப்பட்ட அடிப்படையான முறை ஹதீஸை அறிவிப்பதற்கு. அது மாத்திரமல்ல, சிலர் என்ன செய்தார்கள், சில தாபீன்கள் ஹதீஸை எழுதக்கூடாது என்பதிலே பிடிவாதமாக இருந்தார்கள். ஏனென்றால் அதுதான் எழுதாமல் நாங்கள் மனநமிட்டு ஒருவருக்கு மத்தியிலே நாங்கள் பரிமாறிக் கொள்வதுதான் மிகவும் உறுதியான முறை என்ற கருத்திலே இருந்தவர்கள் இருக்கிறார்கள். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். நான் எந்த ஹதீஸையுமே எழுதுவது கிடையாது என்பதாக அவர் சொல்றார். இன்னொரு அறிவிப்பாளர் சொல்கிறார், ஒரு இமாம், என் உள்ளத்தில் எதெல்லாம் நான் மரணமிட்டோனோ அது ஒரு நாள் சரி எனக்கு மறக்கிறதே கிடையாது என்பதாக சொன்னார்கள். எனவே அந்த அளவுக்கு அவர்களுடைய மரணத்திறமை அபாரமான மரணத்திறமை உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், அடிப்படை என்ன, தாபீன்களுடைய காலத்தில் அடிப்படை ஹதீஸ்களை அவர்கள் வாய்க்கு ஆளுக்கால் பரிமாறிக்கொள்வார்கள், அப்படித்தான். ஆனால் எழுதி வந்தார்களா சிலர்?
அப்படின்னு கேட்டா எழுதக்கூடிய பழக்கமும் அவரிடத்திலே ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது. சிலர் வந்து தமக்கென்று எழுதி வைத்துக் கொள்வார்கள். தமக்கென்று மாத்திரம் ஹதீஸ்களை தாம் படிக்கக்கூடிய அதே தனக்கு நாங்கள் நோட்ஸ்கள் வைத்து கொண்டிருப்பது போல, நமக்கு பாடங்களை கேட்டு நாங்கள் நோட்ஸ் எழுதி கொள்வது போல அவர்கள் ஹதீஸ்களை தமக்கென்று எழுதி வைத்திருப்பார்கள். உதாரணமாக அபூ சுஃபியான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருந்தார் தாபியங்கள்ல. அவரு ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து அவர் கேட்ட ஹதீஸ்களை எல்லாம் அவர் எழுதி வைத்துக் கொண்டிருந்தார். அதேபோல் வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்ட ஹதீஸ்களை எல்லாம் அவர் எழுதி வைத்துக் கொண்டார். அதற்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஸஹீஃபா என்று சொல்லுவோம். அதற்கு என்ன சொல்லுவோம்? ஸஹீஃபா என்று கேட்டால் என்ன ஹதீஸ் கலையிலே ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட ஒருவரிடத்திலிருந்து கேட்ட ஹதீஸ்களை எல்லாம் தனக்கென்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஏட்டுக்குத்தான் ஸஹீஃபா என்பதாக நாங்கள் சொல்லுவோம். அதுல ஸஹீஃபாவில் என்ன இருக்கும் அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சஹாபி இடத்திலிருந்து கேட்ட ஹதீஸ்கள் மாத்திரம்தான் அந்த ஸஹீஃபாவில இருக்கும். குறிப்பிட்ட ஒரு சஹாபியிடத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு நபர் அந்த ஸஹீஃபாவை எழுதியவர், அந்த ஏட்டை எழுதியவர் கேட்ட ஹதீஸ்கள் மாத்திரத்தை எழுதி வைக்கக்கூடிய இதுக்குத்தான் ஏட்டுக்குத்தான் ஸஹீஃபா என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே ஸஹீஃபான்னா எங்களோட காலத்தில் அது வேற கருத்து, அப்படித்தானே? பத்திரிகை அதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படும், வேறு வேறு கருத்துக்கள் எல்லாம் பயன்படுத்தப்படலாம். சுஹுஃப் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், நபிமார்களுடைய வேதங்களுக்கு சுஹுஃப் என்று சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆனால் இங்கு வந்து அது இல்லை கருத்து, இங்க வந்து ஹதீஸ் கலையில அந்த கருத்து அல்ல. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, எழுதி வந்தார்களா, ஹதீஸ்களை எழுதுவது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, எழுதி தொகுப்பது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே வெறுமனே ஹதீஸ்களை எழுதுவது ஒன்று இருக்கிறது, இன்னும் ஒன்று இருக்கிறது அதனை தலைப்பு வாரியாக பிரிப்பது. அதற்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? அதற்கு நாங்கள் சொல்லுவோம் தஸ்னீஃப் என்பதாக சொல்லுவோம். தஸ்னீஃப் என்று சொன்னால் தலைப்பு ரீதியாக ஹதீஸ்களை பிரித்தெழுதுவது. இமாம் புகாரி அதே போல அதுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் செய்ததை போல. ஆனால் தாபியங்களுடைய காலத்திலே அப்படியான ஒரு பழக்கம் இருக்கவில்லை. அவர்கள் பொதுவாக கேட்கக்கூடிய ஹதீஸ்கள், ஒரு ஹதீஸ் தொழுகையில வரும், அடுத்த ஹதீஸ் ஹஜ்ஜை பத்தி வரும், அடுத்த ஹதீஸ் ஜிஹாதை பத்தி வரும், அடுத்த வருஷம் குடும்ப வாழ்க்கையை பத்தி வந்தியும், அப்படித்தான் அவர்களுடைய தொகுப்புகள் எல்லாம் இருந்தன. எனவே தலைப்பு ரீதியாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கவில்லை. அப்ப இந்த தலைப்பு ரீதியாக ஹதீஸ்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு தொகுப்பதற்கு முன்னால் சஹாபாக்களும் தாபீன்களும் ஹதீஸ்களை எழுதி பாதுகாத்து வைத்த ஏடுகளை பற்றிய ஆய்வை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றிய சில ஆய்வுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே சிறந்த ஆய்வுதான் முஹம்மது முஸ்தபா ஆதமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய திராசாத்துன் ஃபில் ஹதீஸின் நபவி வ தாரீஹி தத்வீனிஹி, ஹதீஸ் சம்பந்தமான அதே போல அது தொகுக்கப்பட்ட, அது எழுதப்பட்ட வரலாற்று ஆய்வுகள், ஹதீஸ்கள் அதே போல அதை எழுதப்பட்ட வரலாற்று ஆய்வுகள் தான் அந்த நூலுடைய பேர். திராசாத் ஃபில் ஹதீஸின் நபவி வ தாரீஹி தத்வீனிஹி. இந்த நூல் வந்து மிக முக்கியமான ஒரு நூல். நவீன காலத்தில் உள்ள பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்கு பொருத்தமான ஒரு நூல் தான் இந்த நூல். அதை கட்டாயம் ஒரு ஹதீஸ் கலை மாணவர்களும் படித்து புரிய வேண்டும். அந்த நூலிலே போனால் பிற்காலத்திலே ஹதீஸ்கள் தொகுக்கப்படும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்து எழுதப்பட்டு வந்த ஏடுகளை பற்றிய விடயங்களை எல்லாம் அவர்கள் அங்கு தொகுத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அப்ப இது வந்து முக்கியமான பகுதி. இந்த ஹதீஸ்களை எழுதி வைத்து பாதுகாப்பது என்ற அந்த தலைப்பு இருக்கிறதே, அது இந்த உலுமுல் ஹதீஸில முக்கியமான ஒரு தலைப்பு. காரணம் என்ன? கீழே தேவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தை பற்றிய ஆய்வு செய்த மேற்குலகைச் சேர்ந்த ஆய்வாளர்கள், அல் முஸ்தஷ்ரிகூன் என்பதாக அரபுல நாங்கள் சொல்லுவோம். முஸ்தஷ்ரிகூன் ஓரியன்டலிஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல வந்து கீழே தேவாதிகள் என்பதாக சொல்லுவோம். அவர்கள் மேற்குலகவாதிகள் தான். ஆனால் கீழே தேவாதிகள் என்று சொல்வதற்கான காரணம் கிழக்குலகம், இந்த அரபுலகம், ஆசியா பகுதிகள், இந்த பகுதிகளிலே உள்ள மதங்கள், கலாச்சாரங்கள், நாகரிகங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தான் அவர்கள். அதனால் தான் அவர்கள் கிழக்கத்தியவாதிகள் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த கிழக்கத்தியவாதிகள் வந்து அவர்கள் ஆய்வு செய்து சரியான தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் என்று கேட்டால் இல்லை. பெரும்பாலானவர்கள் நிறைய இருட்டடிப்புகளை செய்து தவறான கருத்துக்களை மேற்குலகத்திலே பரப்பி இருக்கிறார்கள். அதனால் தான் இஸ்லாத்தின் மீது அவர்கள் தவறான வன்மத்தோடு அவர்கள் இருப்பதற்கான காரணம் என்னவென்னா, அந்த காலத்திலிருந்து அவர்கள் திட்டமிட்டு இஸ்லாத்தை பற்றிய தூய கருத்துக்களை மறைத்து தவறான சித்தரிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட முறையை பற்றி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். யார்? இந்த கிளைத்தேவாதிகள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சரியான முறையில் தொகுக்கப்படவில்லை, பிற்காலத்திலே வந்தவர்கள் தான்
அவர்களாக ஹதீஸ்களை உருவாக்கி எழுதி வைத்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் அது தொகுக்கப்படவில்லை என்று சரியான கைப்பிரதிகள் எல்லாம் இல்லை. உதாரணமாக புகாரி இமாமுடைய கைப்பிரதி எங்கே? புகாரியுடைய கைப்பிரதி இல்லை. இமாம் புகாரி எழுதிய கைப்பிரதியை இல்லை. எனவே நாங்கள் எப்படி நம்புவது? இது போன்ற கேள்விகளை கேட்பார்கள். இது போன்ற கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள். அப்ப நாங்கள் அவர்களுக்கான பதிலை சொல்வதற்கு எங்களுக்கு இந்த சுன்னா தொகுக்கப்பட்ட வரலாறு மிக முக்கியமான ஒரு விஷயம். சுன்னா தொகுக்கப்பட்ட வரலாறு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அப்ப அவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஹதீஸ் கலையினுடைய அடிப்படை எழுத்தை வைத்து தீர்மானிக்கப்பட மாட்டது. ஹதீஸ் கலையில எழுத்தை வைத்து, நூலை வைத்து ஹதீஸை பாதுகாப்பதற்கான அடிப்படை அல்ல. எழுதி வைத்து பாதுகாப்பது ஹதீஸை பாதுகாப்பதற்கான அடிப்படை இல்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். காரணம், உதாரணத்துக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய சஹீஹ் புகாரி, அவருடைய கைப்பிரதியை விட மிகவும் பலமானது என்ன? அவரிடத்திலிருந்து அந்த சஹீஹுல் புகாரியை எத்தனை பேர் கேட்டிருக்கிறார்கள்? 90,000 பேர். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு ஆசிரியரிடத்திலிருந்து அவருடைய நூலை 90,000 பேர்கள் கேட்டு படித்து வைத்திருப்பது ஆதாரபூர்வமானதா? அவருடைய கைப்பிரதி ஆதாரபூர்வமானதா? 90,000 பேருடைய அந்த சாட்சியம்தான் மிகப்பெரிய ஆதாரம். எனவே அந்த காலத்திலே, தாபியங்களுடைய காலத்திலே எல்லாம் ஹதீஸ்களை மரணமிடுவதற்காக வேண்டியே தமது முழு வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்து அதனை ஒரு எழுத்து கூட பிசகாமல் பாதுகாப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வேறு பணி இருக்கவில்லை. ஹதீஸ்களை பாதுகாப்பதை தவிர அந்த கடமையில ஈடுபட்டவர், அந்த துறையில ஈடுபட்டு இருந்தவர்கள் அவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது. இதுதான் அவருடைய வேலை. எனவே அப்படி யாரிடத்தில் இருந்து யாருக்கு தகவல் வந்தது என்பதை பாதுகாத்து வைத்திருப்பதுதான் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டதற்கான முக்கியமான அடிப்படை. எழுத்து ஆத்திரமல், ஆனாலும் எழுதப்பட்டதா இல்லை என்றால் எழுதப்பட்டது. அதனை நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த முஹம்மது முஸ்தபா ஆலமி திராசாத்துல் ஹதீஸ் நபி வ தாரிஹ் தத்வீனிஹி என்ற நூல், இன்னும் பல நூல்கள் இருக்கின்றன, பிறகு இன்ஷா அல்லாஹ் வரும். அவற்றையெல்லாம் சென்று நாங்கள் என்ன செய்யலாம்? எப்படியெல்லாம் ஹதீஸ்கள் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தன என்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த தலைப்பு மிக முக்கியமானது. அதற்குத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்கிறது, அல் முஅஜமுல் முஃபஹரஸ் என்ற ஒரு கிதாபு. அதுல அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு முன்னால் இருந்தவர்களிடத்திலே இருந்து அவருக்கு கிடைத்த நூட்களினுடைய அறிவிப்பாளர் வரிசை, எத்தனை கிதாபுடைய சனதுகள் அதுல அவர் சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டா 1960 கிதாபுகள், 1960 கிதாபுகளுடைய சனதை அதில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப எனவே எல்லா நூட்களுக்கும் அறிவிப்பாளர் வரிசை அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அறிவிப்பாளர் வரிசைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப எனவே தாபியங்களுடைய காலத்துல எந்த விதமான நூட்களும் பெரிதாக பாதுகாக்கப்பட்டிருக்கவில்லை. ஹதீஸ் நூட்கள் என்று சொல்வதற்கு அந்த காலத்திலே பெரிதாக எதுவுமே இருக்கவில்லை. அப்ப என்ன இருந்தது? அறிவிப்பாளர் வரிசை. அந்த அறிவிப்பாளர் வரிசை என்ன? ஒவ்வொரு தரமாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த நம்பகத்தன்மையை பொறுத்து ஒவ்வொரு தரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து உதாரணமாக இமாம் நஸாஇ ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஒரு நூல் இருக்கிறது, தக்ஸீம் தவகாத்துத் தாபிஈன். தாபியங்களுடைய தராதரங்களை பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நூல். அந்த நூலில் அவர் உதாரணமாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளருடைய தராதரங்களை அவர் பட்டியலிடுவார். அப்ப அதாவது என்ன அதுல கருத்து? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து ஹதீஸை அறிவித்த தாபியங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோருமே ஒரே தரமுடைய நம்பகமானவர்கள் அல்ல. அவர்கள் நம்பகமானவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அந்த நம்பகமானவர்களையும் முதல் தரமானவர்கள், இரண்டாம் தரமானவர்கள், மூணாம் தரமானவர்கள் என்று பல்வேறு தரமுடையவர்களாக அவர்களை பிரித்து இமாம் நஸாஇ ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப எனவே அன்பார்ந்த சகோதரர், இது சஹாபா தாபியங்களுடைய காலத்திலே அவர்கள் எப்படி இந்த ஹதீஸ்களை எழுதினார்கள், மரணமிட்டு வந்தார்கள், எப்படி பாதுகாத்தார்கள், ஹதீஸை எப்படி அறிவித்தார்கள் என்பதுதான் இப்பொழுது நாங்கள் பார்த்த விஷயம். அடுத்த விஷயம் என்ன? மூணாவது பகுதி அவர்கள் எப்படி ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். ஹதீஸ்களுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுதோ
விளக்கம் சொல்லுவதற்கென்றே அதில் விசேடமான பிரசித்தி பெற்ற சில அறிஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் சஹாபாக்களிடத்திலிருந்து கல்வியையும் ஃபத்துவாவையும் படித்தவர்கள். அவர்கள் முக்கியமானவர்கள் தான் அல் ஃபுகஹா அஸ்ஸபஅ ஃபில் மதீனா, மதீனாவிலே காணப்பட்ட 7 பிரபலமான ஃபுகஹா அஸ்ஸபஅ என்று சொல்வார்கள். 7 அறிஞர்கள். அதில் யார் ஒருத்தர், அதில் பலர் இருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியர்கள் என்ற ஒரு பட்டியலிலே. அது அடுத்ததாக இன்னும் சிலர், இமாம் ஜுஹரி, ஹசன் அல் பஸ்ரி, இப்னு சீரின், கத்தாதா, இது போன்றவர்கள் எல்லோரும் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், இவர்கள் யார் சிலர், இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் ஹதீஸ்களை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய பகுதியிலும் பங்களிப்பு செய்தவர்கள். எனவே ஒரே அறிஞர் பல பல பகுதிகளிலும் பங்களிப்பு செய்த வரலாறும் இருக்கின்றது. எனவே தாபிகளுடைய காலத்தில் இப்படித்தான் ஹதீஸ்களை காணப்பட்டது. அதிலே ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய வழக்கம் பெரும்பாலும் வாயினால் வாய்க்கு வாய் பரிமாறுவதுதான் அவர்களுடைய வழக்கம். எழுதப்பட்டும் இருந்ததற்கான சில ஆதாரங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக என்ன, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இமாம் ஜுஹரியை பார்த்து ஹதீஸ்களை தொகுக்குமாறு சொன்னது. இன்னும் பல தாபியீன்கள் தாம் சில ஆசிரியரிடத்திலிருந்து கேட்ட ஹதீஸ்களை நமது ஏடுகளிலே, சொந்த ஏடுகளிலே தொகுத்து வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் தாபிஉத் தாபிஈன். யாரு? தாபிஉத் தாபிஈன், அத்பாஉத் தாபிஈன். தாபியீன்களுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய மாணவர்கள் அவர்கள் எப்படி அவருடைய காலத்திலே காணப்பட்டது அப்படி என்றால், இது எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று கேட்டால் ஹிஜ்ரி 150 தான் ஆரம்பிக்கிறது. இதுதான் அஸ்ருல் தஹவி. ஹிஜ்ரி 150 இருந்து ஹிஜ்ரி 270 வரைக்கும் உட்பட்ட காலம்தான் அது அஸ்ருல் தஹவி என்று சொல்லப்படும். குறிப்பாக 3ஆம் நூற்றாண்டு, அதே போல 2ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில இருந்து இந்த ஹதீஸ்களுடைய வளர்ச்சி மிகவும் அபரிமிதமான வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். அபார வளர்ச்சி, ஹதீஸ்கலையின் அபார வளர்ச்சி இந்த 2ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அது யாருடைய காலம்? அத்பாஉத் தாபிஈன்களுடைய காலம். இவருடைய காலத்திலே என்ன ஹதீஸ்கள் தொகுக்கப்பட ஆரம்பித்தது. தொகுக்கப்படுவதற்கு ஆரம்பித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நம்ம தொகுக்கப்படுவதுன்னு சொன்னால் என்ன, ஒன்று இருக்கிறதை மரணமிடுவது, உள்ளத்துல மரணமிடுவது. இன்னொன்று என்ன, வெறுமனே பதிவது, ஹதீஸ்களை பதிவது, எழுதுவது. மூன்றாவது தான் என்ன, அவற்றை தலைப்பு ரீதியாக தொகுப்பது. முதலாவது அல் ஹிஃப்ஸ், இரண்டாவது என்ன அல் கிதாபத்து வத் தத்வீன், மூணாவது என்ன அத்தஸ்னீஃப். தஸ்னீஃப் என்ன, தலைப்பு ரீதியாக பிரிப்பது. சுத்தம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள், தொழுகை ரீதியான ஹதீஸ்கள், ஹஜ்ஜுடைய ஹதீஸ்கள், நிக்காஹுடைய ஹதீஸ்கள், இப்படி ஒவ்வொரு பாடமாக ஹதீஸ்களை தொகுப்பது. அப்ப அதுல முக்கியமான கிதாப் என்ன? இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய முவத்தா என்ற நூல். அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தபாஉத் தாபிஈன்கள் ஒருத்தர். அப்ப இவர் யார்கிட்ட ஹதீஸ் அறிவிப்பாரு? உதாரணமாக ஜுஹரி, இமாம் ஜுஹரி அவருடைய ஆசிரியர்கள் ஒருவர். அப்ப இமாம் ஜுஹரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாரு. அப்ப இமாம் மாலிக்குக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில எத்தனை பேரு? 2 பேர் தான். ஜுஹரி, அனஸ் பின் மாலிக், அதே போல ரசூலுல்லாஹ். அப்பவே மிகவும் 2 பேர் தான் அறிவிப்பாளர்கள், இடைவெளி. அப்ப இது சுன்னா, குத்துபு சுன்னா, ஹதீஸ்களை தொகுத்த ஆரம்பகால மிக பழமையான நூல்களில் ஒன்று. அப்ப இது நாங்க இந்த ஹதீஸ்களை 3ஆ பிரிச்சோம், அப்படித்தானே? முதலாவது உள்ளடக்கத்தை, ஹதீஸ்களை வெறுமனை அறிவிப்பது, இரண்டாவது அதற்கு விளக்கம் சொல்லுவது, மூணாவது அதனை ஊர்ஜிதப்படுத்தி பாதுகாப்பது. 3 வகையாக பிரிச்சோம். அதுல இந்த இமாம் முவத்தாவுடைய பங்களிப்பு என்ன? அவருடைய பங்களிப்பு முதல் 2 பகுதி. என்ன 2 பகுதி? அறிவிப்பது, ஹதீஸ்களை தொகுத்து, இரண்டாவது அதுக்கு விளக்கம் சொல்லுவது. ஏன் முவத்தால ஹதீஸ்கள் மட்டும் அறியுதான்னு கேட்டா இல்ல, ஹதீஸ்கள் மட்டும் இருந்தா அப்ப ஒரு வேளை தான், அறிவிக்கிறது மட்டும்தான். ஆனால் அதுக்கு விளக்கமும் அதுல இருக்குது. அவருடைய சொந்த ஃபத்வாக்கள், சஹாபாக்களுடைய கூற்றுக்கள், இவற்றையெல்லாம் ஃபிக்ஹ்
மிக ரீதியாக அந்த நூலை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், இந்த ஹதீஸ் நூட்களில் மத்தின்னு நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அது ரசூலுல்லாவுடைய வார்த்தையை மட்டுமா குறிக்கும்னு கேட்டால் இல்லை. ரசூலுல்லாவுடைய வார்த்தை மட்டுமா இல்லை, மாற்றமாக அதில் சஹாபாக்கள் தாபியங்கள் இவர்களுடைய கருத்துக்களும் உள்ளடங்கி இருக்கும், இவருடைய கருத்துக்களும் உள்ளடங்கி இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரியை நீங்கள் எடுத்துக் கொண்டா கூட அதில் ஹதீஸ் மட்டுமா இதுன்னு கேட்டால் இல்லை, குர்ஆன் வசனம் இது, அறிஞருடைய கருத்துக்கள் விளக்கங்கள், சஹாபாக்களுடைய தஃசீர்கள் விளக்கங்கள் இவையெல்லாம் அங்கு இருக்கின்றன. அப்ப எனவே சஹாபாக்கள் தாபியங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஹதீஸ்கலை நூட்கள், ஹதீஸ் நூட்கள் என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப எனவே அத்பா உத்தாபியங்களுடைய காலத்திலே ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றம் என்ன? ஹதீஸ்களிலே அவர்கள் தலைப்பு ரீதியாக ஹதீஸ்களை தொகுப்பதற்கு ஆரம்பித்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு மாற்றம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல இந்த காலத்திலே தான் தேடல் ஆய்வு அதிகரித்தது. எதுல? ஹதீஸை ஊர்ஜிதம் செய்யும் பணி தீவிரமடைந்த காலம் இதுதான். ஏன்? நபியவர்களுக்கும் அந்த காலத்துக்கு இடையில பெரிய ஒரு கேப் வந்து விட்டது. 150 வருடங்கள். 150 வருடங்கள்னா ஹிஜ்ரிக்கு பின்னால் 150 வருடங்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 140 வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 நூற்றாண்டுகள் தாண்டி சென்று விட்டன. அப்ப எனவே இந்த நேரத்திலே கட்டாயம் என ஒரு மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய தேவை வருவது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அப்ப அந்த நேரத்தில் தொகுக்கப்பட்ட முக்கியமான நூல் தான் நாங்கள் சொன்னோம் முவத்தா. அந்த முவத்தால இந்த பகுதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, இந்த பகுதி பெரிதாக இல்லை, பெரிதாக கோட்பாடு ரீதியாக இல்லை. கோட்பாடு ரீதியாகண்டா இப்படித்தான் ஹதீஸை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்று கோட்பாடு ரீதியாக அவர்கள் எழுதவில்லை. மாற்றமாக அவர்கள் அந்த ஹதீஸ்களை தொகுத்த முறை அந்த கோட்பாடுகளை பின்பற்றித்தான் தொகுத்திருந்தார்கள். எப்படி ஹதீஸ்களை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அறிஞர்கள் கடைபிடித்து வந்த அந்த ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறதே, அந்த ஒழுங்குமுறையை பேணித்தான் அவர்களுடைய நூலை தொகுத்திருக்கிறார்கள். அப்ப எனவே நேரடியாக முவத்தாவிலே இந்த பகுதி ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அந்த பகுதி இல்லாவிட்டாலும் அது உள்ரங்கத்திலே அது இருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்து. அதாவது அவருடைய மன்ஹஜ்ல ஒன்றுதான் என்ன, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஹதீஸுக்கு முழுமையான அறிவிப்பாளர் வரிசையை அவர்கள் சொன்னால் அந்த ஹதீஸ் சரிதான். அவர்களுடைய பார்வையிலே சஹீஹான ஹதீஸுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? முழுமையான அறிவிப்பாளர் வரிசையும் சொல்வார்கள். அப்படி இல்லாமல் அறிவிப்பாளர் வரிசை பூரணம் இல்லாமல் அவர்கள் சொன்னால், ஒரு உதாரணமாக நிறைய பலாகாத் இமாம் மாலிக் என்று சொல்வார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பலகன் எனக்கு கிடைத்தது என்று அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் சொல்வார்கள். அப்படி சொன்னால் அது என்ன எல்லாமே ஆதாரபூர்வமானது என்பதாக நாங்கள் எடுக்க முடியாது. ஆனால் அவற்றில் எல்லாத்துக்கும் சனது இருக்கிறதா என்றால் சனது இருக்கிறது, ஆனால் அவர்கள் சனதை சொல்லவில்லை. அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எனக்கு கிடைத்தது என்று மாத்திரம் சொன்ன அறிவிப்பாளர் வரிசை சொல்லாமல் எனக்கு கிடைத்ததாக மாத்திரம் சொன்னவற்றை எல்லாம் சனதுகள், அவற்றுக்குரிய சனதுகளை எல்லாம் தொகுத்து பல நூட்கள் பின்னால் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பது வேறு விஷயம். அவற்றிலே 4 பலாகாத்துகளை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் அறிவிப்பாளர் வரிசைகளை அறிஞர்கள் பின்னால் தொகுத்திருக்கிறார்கள். அப்ப அடுத்ததாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதரை பற்றி கேட்கப்படுகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மாலிக் பின் அஸ்ரஹ் முவத்தாவுடைய ஆசிரியரிடத்திலே கேட்கப்படுகிறது, ஒரு மனிதரை பற்றி கேட்கப்படுகிறது, ஒரு அறிவிப்பாளரை பற்றி. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அறிவிப்பாளருடைய பெயர் எனது முவத்தா கிதாபிலே இருந்தால் அவர் ஆதாரபூர்வமானது. எனது நூட்கள், எனது ஹதீஸ்கலை நூட்கள்ல நான் அவரை சொல்லி இருந்தால் அவர் நம்பகமானவராக தான் இருப்பார். அப்படின்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி யாராவது அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களில் வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடியவர்கள் எல்லோரும் அவருடைய பார்வையிலே நம்பகமானவர்கள். எனவே முவத்தாவில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்வார்கள், ஹதீஸ் நூட்களிலே மிகவும் ஆதாரபூர்வமான நூல் முவத்தா. எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப புகாரிக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த காலத்துல புகாரி இருக்கல, சஹீஹுல் புகாரி இருக்கவில்லை. எனவேதான் அந்த காலத்தில் இருந்த நூட்கள்ல மிகச்சிறந்த நூல் என்பதாக முவத்தாவை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால்தான் சிலர் சொல்வார்கள், ஒரு அறிவிப்பாளரிலே ஏதாவது கருத்து முரண்பாடு ஏற்பாட்டில் இவர் நம்பகமானவரா இல்லையா என்று கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் இமாம் மாலிக்கே அவர்கிட்ட இந்த அறிவிச்சுக்கிறார், நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆக்களும் இருக்கிறார்கள். அவன் குறிப்பாக அவர் மதீனாவாசியாகவும் இருந்தால், ஒரு அறிவிப்பாளர் மதீனாவாசியாகவும் இருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவற்றிலிருந்து ஹதீஸும் அறிவித்திருந்தால் அது அந்த அறிவிப்பாளர் மிக ஒரு
ஊர்ஜிதமான நம்பகமான அறிவிப்பாளர் என்பதற்கு ஒரு அடையாளம். அதனால தான் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அறிவிப்பாளரை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே இமாம் மாலிக் அவற்றிலிருந்து ஹதீஸ் அறிவித்திருக்கிறார். அவர் மதீனாவாசியாகவும் இருக்கிறார். எனவே மதீனாவாசிகளை பற்றி இமாம் மாலிக் தான் தீர்ப்பு வழங்குவதிலே சிறந்தவர் என்பதாக சொல்கிறார் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எனவே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மிகவும் பெரும் ஒரு விமர்சகர், ஹதீஸ்கலை விமர்சகர்கள் ஒருவர். ஹதீஸ்கலை விமர்சகர்கள் என்பவர்கள் ஹதீஸ்கலை அறிஞர்கள் எல்லோருமே ஹதீஸ்கலை விமர்சகர்கள் அல்ல. ஹதீஸ்கலை அறிஞர்கள் எல்லோருமே ஹதீஸ்கலை விமர்சகர்கள் அல்ல. ஹதீஸ்கலை அறிஞர்களில் விமர்சகர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர் தான் இமாம் மாலிக். அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம், முவத்தாவில் வரக்கூடிய முழுமையான சனத் அறிவிப்பாளர் வரிசை சொல்லப்பட்ட எல்லா அறிவிப்புகளையுமே பெரும்பாலும் புகாரி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பலமான ஒரு ஹதீஸ்களை கொண்ட நூல் தான் முவத்தா. இது அத்பாவுத்தாபியங்கள்ல காலத்தில் உருவாக்கப்பட்ட முக்கியமான நூல். அதனால் தான் இந்த முவத்தாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் காரணமாகத்தான் அந்த முவத்தாவுக்கு பல அறிஞர்கள் பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருந்தால் அந்த நூலுக்கு விரிவுரை எழுதுவார்கள் அறிஞர்கள், அதனை சுருக்கி எழுதுவார்கள், அதனை தஹதீப் செய்வார்கள், ஒழுங்குபடுத்துவார்கள். அது எழுதப்பட்ட முறை சிக்கலாக இருந்தால் அந்த இலகுவா மக்களுக்கு வசதி ஏற்படக்கூடிய விதத்தில் அதனை ஒழுங்குபடுத்துவார்கள். இப்படி பல விடயங்களை அதற்கு உபநூட்களிலே, ஒரு அடிப்படை நூட்களுக்கு உபநூட்களாக எழுதுவார்கள். அப்ப அந்த நூலுக்கு விளக்கம் எழுதப்பட்டால் இமாம் முவத்தாவுடைய முவத்தா மாலிக்கு ஒரு ஆசிரியர் ஒரு சேவை செய்தார் ஒரு நூல் மூலமாக, அந்த நூலுக்கும் இன்னும் சில சேவை செய்யக்கூடிய பழக்கமும் அறிஞர்களிடத்தில் இருந்திருக்கிறது. உதாரணமாக முவத்தா எடுத்துக்கொண்டால் அது ஒரு அடிப்படை கிதாபு. அதற்கு மாலிக் மதுஹபை சேர்ந்த பெரும் இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தம்ஹீத் என்ற கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அந்த தம்ஹீத் என்ற நூலை எத்தனை வருஷம் எழுதினார்கள்? 30 வருடங்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவர் முவத்தா மாலிக்குடைய அந்த ஓர்டருக்கு எழுதவில்லை, அவருடைய அந்த பாட ஓர்டர்களுக்கு அதை எழுதவில்லை. மாற்றமாக இமாம் மாலிக்குடைய ஆசிரியர்களுடைய பேரின் ஓர்டரின் அடிப்படையிலே அவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியர்கள் அவருடைய பெயரை எழுத்து வரிசை அகர வரிசைப்படி ஒழுங்குபடுத்தி ஆபாத்தாசா என்ற அடிப்படையில் ஒழுங்குபடுத்தி அப்படித்தான் ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள் இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அடுத்ததாக ஸஹீஹ் இப்னு ஹிப்பான், அது ஒரு அடிப்படையான ஒரு நூல். அந்த நூலை பிற்காலத்திலே வேறு ஒழுங்கிலே சில அறிஞர்கள் தொகுத்தெழுதியிருக்கிறார்கள். இப்படி நாங்கள் பல சேவைகளை அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதே போல முவத்தாவுக்குரிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சேவை தான் இமாம் அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை செய்தது இஸ்தித்கார் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். இது அவருடைய ஏற்கனவே அவர் எழுதிய தம்ஹீதை விடும் வேறுபட்ட ஒரு நூல். என்ன வேறுபாடு என்று கேட்டால், தம்ஹீத் என்பது ஹதீஸ்கலை நுட்பங்களின் அடிப்படையிலே தொகுக்கப்பட்ட நூல். ஃபிக்ஹ் ரீதியான சட்டங்களும் அந்த ஹதீஸுக்கு சொல்லியிருக்கு. ஹதீஸ்களுடைய ஃபிக்ஹ் சட்டங்களும் அதில் பேசியிருந்தாலும் அடிப்படை என்ன, ஹதீஸ்கலை நுட்பங்கள் தான் அதில் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. அதாவது ஹதீஸ்களை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விடயங்கள் தான் அதில் அதிகமாக இருக்கிறது. இஸ்தித்கார் என்ற நூல் அதற்கு மாற்றமானது. அது என்ன, ஃபிக்ஹ் சட்டங்களை மையமாக கொண்டு தொகுக்கப்பட்ட நூல். ஃபிக்ஹ் சம்பந்தமான சட்டங்கள், அது சம்பந்தமான அறிஞருடைய கருத்து வேற்றுமைகள், முரண்பாடுகள் இவற்றையெல்லாம் பேசி அவற்றுக்கான ஆதாரங்களை பேசக்கூடிய ஒரு நூல். ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன தம்ஹீத் என்பது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஆசிரியர்களுடைய பெயர்களின் அகரவரிசைப்படி தொகுக்கப்பட்டது. ஆனால் இஸ்தித்கார் என்பது முவத்தா மாலிக்குடைய அதே ஓர்டரின் அடிப்படையிலே, அதே ஒழுங்கின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. அதே போல தம்ஹீதுடைய நூல் அதுல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை வார்த்தைகளை மாத்திரம்தான் அவர்கள் கவனத்திலே கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் அதிலே விரிவுரை செய்யவில்லை. ஆனால் இஸ்தித்கார் என்ற நூலிலே எல்லாவற்றையும், முவத்தாவில் உள்ள அனைத்தையும் அவர்கள் விரிவுரை செய்திருக்கிறார்கள். அதே போல இப்னு அரபி மாலிக் வச்சது இப்னு அரபி என்று சொல்லக்கூடியவரும் இந்த முவத்தாவுக்கு 2 முறை ஷரஹ் செய்திருக்கிறார்கள். ஒன்று மசாலிக் ஃபீ ஷரஹ் முவத்தா மாலிக், அது பெரிய விரிவான ஒரு விரிவுரை. அடுத்ததாக அல் கபஸ் ஃபீ ஷரஹ் முவத்தா மாலிக் பின் அனஸ், இது சுருக்கமான ஒரு விரிவுரை. அதேபோல முன்தகா ஷரஹ் முவத்தா என்று அபுல் வாலித் பாதி என்பவருடைய ஒரு ஷரஹும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 130 விரிவுரைகள் முவத்தாவுக்கு மாத்திரம் செய்யப்பட்டிருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். இது அதற்கு விரிவுரை மாத்திரம் எழுதப்பட்ட நூல்கள். அது இல்லாமல் அதனுடைய அறிவிப்பாளர்கள், அதில் உள்ள அறிவிப்பாளர்களை பற்றிய ஆய்வுகள், இதற்கு இன்னும் பல நூட்கள், எண்ணிலடங்காத நூட்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன.
இவ்வளவு பெரிய ஒரு கடல் தான் ஹதீஸ் கலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்ததாக தாபீன்களுடைய காலத்திலே இந்த ஹதீஸ்களை அறிவிப்பதிலே ஹதீஸ்களை இந்த ஊர்ஜிதம் செய்யக்கூடிய பகுதியிலே மிகப்பெரிய ஒரு விரிவான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. இதுதான் ஆரம்ப ஹதீஸ்கலைக்கான அடித்தளம். ஹதீஸ்கலையினுடைய ஊர்ஜிதப்படுத்துவதன் அடித்தளம் இந்த இடத்திலே தான் ஆரம்பிக்கிறது என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். இந்த காலத்தில் உள்ள முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு அறிஞர் தான் யாரு? ஷுஅபத்துல் ஹஜ்ஜாஜ் என்ற அறிஞர். இவரை பற்றி இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இவர்தான் ஹதீஸினுடைய அந்த இலல் மறைமுகமான குறைகளை பற்றி மிக விரிவாக முதல் பேசியவர் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப அந்த இமாம் ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கவனம் செலுத்திய பகுதி, முக்கியமான பகுதி என்ன? அறிவிப்புகளிலும் அறிவிப்பாளர்களையும் விமர்சனம் செய்வதுதான் அவருடைய முக்கியமான பணி. அதற்கு பின்னால் அவருக்கு பின்னால் வந்தவர்களும் இந்த பணியை கையில் எடுத்தார்கள். அதில் முக்கியமானவர் யார்? யஹ்யா இப்னு ஸயீத் அல்-கத்தான். அதே போல யஹ்யா இப்னு ஸயீத் அல்-கத்தானுடைய மாணவர்களும் அவரிடத்திலிருந்து இந்த கலையை படித்துக் கொண்டார்கள். அதில் முக்கியமானவர் யார்? அஹ்மது இப்னு ஹம்பல், அலி இப்னு மதீனி, யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் ஷுஅபா அடிப்படையானவர். ஷுபாவுக்கு பின்னால் அவருடைய மாணவர் யாரு? யஹ்யா இப்னு ஸயீத் அல்-கத்தான். அதுக்கு பின்னால் அவருடைய மாணவர்கள் தான் முக்கியமானவர்கள். யஹ்யா இப்னு ஸயீத் அல்-கத்தானுடைய மாணவர்கள் முக்கியமான அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், அலி இப்னு மதீனி, யஹ்யா இப்னு மஈன். இவர்கள் மிகப்பெரிய ஹதீஸ்கலை விமர்சகர்கள். அப்ப எனவே இந்த பகுதியில இருந்து நாங்கள் புரியக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த காலகட்டத்திலே அதாவது அத்பாஉத் தாபீன்களுடைய இந்த 150 ஹிஜ்ரி 180வது வருட காலப்பகுதியிலே ஹதீஸ்களை இந்த ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய பகுதியிலே எந்த விதமான கோட்பாட்டு ரீதியான நூட்களும் தொகுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம்? அதனை அப்ளை பண்ணிய, அதனை நடைமுறையில் செய்து காட்டிய நூட்கள் இமாம் முவத்தா, மாலிக் போன்ற நூட்கள் இருந்தன. ஆனால் கோட்பாட்டு ரீதியாக தெளிவுபடுத்தக்கூடிய நூட்கள் இருக்கவில்லை. அதாவது அறிவிப்பாளர்களுடைய தரங்களை தொகுத்த நூட்கள், இன்னார் நம்பகமானவர், இன்னும் நம்பகமற்றவர், இவர் பலவீனமானவர், இவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளார், இவர் பொய்யர் என்று சொல்லக்கூடிய நூட்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய செயற்பாட்டிலே, நடைமுறையிலே அது இருந்தது. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்திலிருந்து அது ஆரம்பித்து விட்டது. அவர்கள் தாபீன்கள் ஒருவர், அப்படித்தானே? தாபீன்கள் ஒருவர். அவர் அப்ப ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே அது ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஷுஅபத்துல் ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்திலே தான் அது விரிவடைந்தது. அப்ப எப்பொழுது அது இன்னும் முதிர்ச்சி அடைந்தது என்று கேட்டால், 3ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே. அந்த நேரத்திலே எல்லா அறிவிப்பாளர்களையும் சல்லடை போட்டு விவரமாக என்ன செய்து விட்டார்கள்? விமர்சனம் செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா பெயர்களையும், புனை பெயர்கள், அவருடைய மரண டேட்டுகள், திகதிகள், ஹதீஸ்கள் அவருடைய தரங்கள் நம்பகமானவரா இல்லையா என்ற அனைத்து விடயங்களும் இந்த காலத்திலே என்ன செய்யப்பட்டுவிட்டது? வாய் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே அறிமுகமாக இருந்தன. அப்ப முதலாவது அறிவிப்பாளர்களை பற்றி எப்படி அவர்களை பற்றிய விமர்சனம் ஆரம்பித்தது என்று கேட்டால், கேள்விகள் மூலமாக மாணவர்கள் ஆசிரியரிடத்தில் கேள்வி கேட்பார். இன்னாரை பற்றி உங்களை கருத்து என்ன, இன்னாரை பற்றி உங்களை கருத்து என்ன என்பதாக கேட்பார்கள். இவரை பற்றி உங்களை கருத்து என்ன, இவர் இன்னாரிடத்திலிருந்து அறிவிப்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று ஆசிரியரிடத்தில் மாணவர்கள் கேள்வி கேட்பார்கள். அதற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள். அதனை என்ன செய்வார்கள்? அந்த மாணவர்கள் குறித்து வைத்துக் கொள்வார்கள். அவற்றை பின்னால் புத்தகமாக அவர்கள் வெளியிடுவார்கள். அதற்கு உதாரணமாக சுஆலாத் அப்துல்லா இமாம் அஹ்மதுடைய மகன் அப்துல்லா சாலிஹ் போன்ற மகன்மார் அவரிடத்தில் கேட்ட கேள்விகள் சுஆலாத் அப்துல்லா இமாம் மாலிக், சுஆலாத் சாலிஹ் இமாம் மாலிக் என்பதாக இருக்கு. அதே போல சுஆலாத்துல் மர்ரூதி இமாம் அஹ்மத், சுஆலாத் அபி தாவூத் இமாம் அஹ்மத், சுஆலாத் இப்னு ஜுனைத் யஹ்யா இப்னு மஈன், இப்படி பல தொகுப்புகள் இருக்கின்றன. இவையெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு அறிவிப்பாளர்களை பற்றி விமர்சனங்கள் தொகுக்கப்பட்ட நூட்கள். யஹ்யா இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதில் முக்கியமானவர். ஹதீஸ்கலை விமர்சகர்களில் முக்கியமானவர். ஹதீஸ்கலை அறிஞர்கள் அல்ல, ஹதீஸ்கலை அறிஞர்களில் விமர்சகர்களில் முக்கியமானவர்கள். அவர் எல்லாரை பற்றியுமே பெரும்பாலும் எல்லா அறிவிப்பாளர்களை பற்றியும் அவர் கருத்து தெளித்தான் இருக்கிறார். அப்ப எனவே
2ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில இருந்துதான் இந்த அறிவிப்பாளர்களை பற்றிய விமர்சனங்கள் தொகுக்கப்படுவதற்கு ஆரம்பித்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப எனவே இந்த ஹதீஸ் கலை விமர்சகர்களின் முக்கியமானவர்களுடைய பட்டியலை நாங்கள் சொல்கிறோம். ஷாபத் பின் ஹஜ்ஜாஜ், யஹ்யா பின் ஸஈத் அல்-கத்தான், அப்துல் ரஹ்மான் பின் மஹ்தி, அப்துல்லா பின் முபாரக், சுஃபியான் பின் உயைனா, அஹ்மத் பின் ஹம்பல், யஹ்யா பின் மயீன், அலி பின் மதீனி, البخاري، أبو حاتم الرازي، أبو زرعة الرازي، ويعقوب بن أبي شيبة السدوسي، ويعقوب بن شيبة السدوسي، وعمرو بن علي الفلاس، وأبو داود سليمان بن أشعث، وأبو عيسى الترمذي. இவர்கள் எல்லாம் ஹதீஸ்களை விமர்சகர்கள். ஏனைய ஹதீஸ்களை அறிஞர்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அவர்கள் விமர்சகர்கள் பட்டியலில் வரமாட்டார்கள். எனவே ஹதீஸ்கலையில உள்ள ஆகப்பெரிய சிக்கல் என்ன என்று கேட்டால், நிறைய அறிவிப்பாளர் வரிசை தான் சிக்கலுக்குரியது. அறிவிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள். ஹதீஸ்கள் அவ்வளவு நிறைய இல்லை, ஹதீஸ் கொஞ்சம் தான் இருக்கிறது, ஹதீஸ்கள் கொஞ்சம் தான் இருக்கின்றன, ஆனால் சனதுகள் தான் அதிகமாக இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், ஒரு ஹதீஸ் வரும், அதை 6 சஹாபாக்கள் அறிவிப்பதாக நாங்கள் வைத்துக் கொள்வோம். 6 அறிவிப்பாளர்கள் சஹாபாக்கள் அல்லது தாபியங்கள் அறிவிப்பதாக வைத்துக் கொள்வோம். பிறகு அந்த 6 பேரிடத்திலிருந்தும் ஒவ்வொரு இடத்திலும் 6 பேர்களில் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் 10 பேர்கள் அறிவிப்பார்கள். அப்படி அறிவிச்சா என்ன, 60 பேர் ஆகிடும். அந்த 10 பேரிடத்திலிருந்து 10 பேர் அறிவிச்சா அது எத்தனை, 10, 100, 1000 அப்படின்னு வன்மடங்காக போய்கொண்டே இருக்கு. எனவே ஒரு ஹதீஸுக்கு இப்படி நூற்றுக்கணக்கான அறிவிப்பாளர் வரிசைகள் தோன்றிவிடுகின்றன. எனவே இவைகள் எல்லாத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும், ஒரு ஹதீஸை பற்றி தீர்ப்பு செய்வதாக இருந்தால். அதான் இங்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை. எனவேதான் அறிஞர்கள் அதற்காக வேண்டி மிக பெரும் ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த அவ்வளவு ஆயிரக்கணக்கான அறிவிப்பாளர் வரிசைகளையும் சல்லடை போட்டு ஆய்வு செஞ்சுதான் ஹதீஸ்களை தரம் பிரிக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்தார்கள். சிலர் வேண்டுமென்றே ஹதீஸ்கள் இல்லாதவற்றை ஹதீஸ்களை கலந்து விடுவார்கள், அதனை தரம் பிரிக்க வேண்டும். சில வேளை வேண்டுமென்று கலக்காவிட்டாலும் தவறுதலாக கலந்துவிடும், அவற்றை தரம் பிரிக்க வேண்டும். இப்படி பல பணிகள் அவர்களுக்கு இருந்தன. முதலாவது அவர்களுடைய பணி என்ன, ஒரு ஹதீஸ்ல முதலாவது ஒரு ஹதீஸ் கலை அறிவிப்பாளர் வரிசையில முதலாவது செய்த வேலை என்னன்னு கேட்டா, அறிவிப்பாளர்களை பிரித்தறிவது. அறிவிப்பாளர் பிரித்தறிவது என்ன, ஹத்தஸனா முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான், முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் எனக்கு ஹதீஸ் அறிவிச்சார்னு ஒரு ஹதீஸ் வந்தா, அந்த முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் என்பவர் யாரு, முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் பேர்ல 10 பேர் இருப்பாங்க. அப்ப இது எந்த முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான சொல்றாங்க அப்படி என்பதை முதலாவது தேடணும். அது முதலாவது வேலை. அப்ப அது யாரு கேள்வி கேட்டா, அந்த முஹம்மது அப்துல் ரஹ்மான் 10 பேரை பத்தி தெரிஞ்சவருக்கு தான் அது செய்யலாம். அவர் எந்த காலத்துல வாழ்ந்தவர்கள், அப்ப இவர்கிட்ட இந்த ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாரு, இப்படி இந்த இது போன்ற விவரமான விளக்கங்களை தெரிந்தவர்களாகத்தான் அதனை என்ன செய்ய முடியும், அவற்றை கண்டுபிடிக்க முடியும். சில வேளை அவருடைய முழு பேர் வராது, அவருடைய புனை பெயர் மட்டும் வரும், அவருடைய அல்லது பண்பு பெயர் மட்டும் வரும். இப்படி வரப்போது அது யாரை சொல்கிறது என்பதை தேட வேண்டும். இதற்கென்று தனி கிதாபுகள் எல்லாம் இருக்கிறது. உதாரணமாக அல் குனா வல் அஸ்மா, முஸ்லிம் அஹமது அவருடைய பேர் நூல். இதுல அறிஞருடைய அறிவிப்பாளருடைய பெயர்கள், அவருடைய புனை பெயர்கள் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டு அவர் யார் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது இரண்டாவது, அப்படி இப்ப முதலாவது என்ன, அடையாளப்படுத்தியாச்சு, இவர் இன்னாறு ஆண்டு ஆளை ஸ்போர்ட் பண்ணியாச்சு. அப்ப அடுத்தது என்ன செய்யணும், இவர் நம்பகமானவரா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்வார்கள், அவர்களை பரிசோதித்து பார்ப்பார்கள், அல்லது அவர்களுடைய அறிவிப்புகளை மற்ற நம்பிக்கையான அறிவிப்பாளருடன் ஒப்பீடு செய்து பார்ப்பார்கள். இப்படி ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய எல்லா ஹதீஸ்களை எடுத்து ஒவ்வொரு ஹதீஸாக மற்றவருடைய அறிவிப்பாளர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதுல எத்தனை வீதம் சரி, எத்தனை வீதம் பிழை, பெரும்பாலும் இவர் எல்லாரோடையும் ஒத்து போறாரா அல்லது தனியாக பிரிஞ்சு வித்தியாசம் அறிவிக்கிறாரா என்பதையெல்லாம் பார்த்துதான் ஒருவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மூன்றாவது வேலை என்னவென்று சொன்னால், சரி அவர் நம்பகமானவர் தான், இன்னாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அவர் நம்பகமானவரோ அல்லது பலவீனமானவரா என்று பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு என்ன மூணாவது வேலை, அப்ப அவருக்கும் அவருடைய ஆசிரியருக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதா இல்லையா, அவருக்கு மேலுள்ள அறிவிப்பாளருக்கும் அவருக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதா அல்லது தொடர்பு அருந்து இருக்கிறதா என்பதை அவர்கள் பல்வேறு ஆய்வுகள் மூலம் அதனை அவர்கள் நிரூபிப்பார்கள். எனவே அல் மராசில் இப்னு அபி ஹாத்திம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அது அபு ஹாத்திம் ராசியும் அபு ஜுராத் ராசியும் அவர்கள் அளித்த பதில்கள், அதனை இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி தான் அந்த கேள்விகளை கேட்டு தொகுத்திருக்கால். மராசில் என்ன, மராசில் என்றால் தொடர்பருந்த அறிவிப்புகள்.
அப்ப இந்த 3 விஷயம், இந்த முதலாவது சொல்லப்பட்ட அந்த 3 விஷயம், முதலாவது அறிவிப்பாளர்களை அடையாளம் காணுதல், பிரித்தறிவது, இரண்டாவது அவர்களை நம்பகமானவர்களா இல்லையா என்று தரம் பிரிப்பது, மூன்றாவது அவர்களுக்கிடையிலே தொடர்பு இருந்ததா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது. இந்த 3 விஷயமும் ஒரு அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்தவரையில் வெளிரங்கமான விஷயம், வெளிரங்கமான பார்த்து எங்களால் முடிவு செய்ய முடியுமான விஷயம். நான்காவது விஷயம்தான் என்ன, அதிலே உள்ரங்கமான ரகசியத்திலே உள்ளது, உள்ரங்கமான பிரச்சனை. இது என்ன நடக்கும் கேட்டால், வெளிரங்கத்தில் பார்த்தா எல்லா அறிவிப்பாளர்களும் சரியாக தான் நிற்பாங்க, ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு முறையில தொடர்பெல்லாம் சரியாக தான் நிற்கும், எல்லாம் ஓகே. ஆனால் அப்படி இருந்தாலும் மனிதனின் அடிப்படையில் அவர்களுக்கு தவறு வருமா இல்லையா? ஆம், அந்த மனிதர்களின் அடிப்படையில் அவர்களுக்கு தவறு வந்திருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து தவறு வந்தது வரவில்லை என்று தீர்மானிப்பதுதான் 4வது பணி. அதுதான் மிக இல்முல் என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் சிரமமான பணி என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இத்தோடு நமது இன்றைய வகுப்பை நாங்கள் முடித்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே உங்களுக்கு இதனுடைய அடுத்த பகுதியிலே உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.